ஓகே சார், குட் ஈவினிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஐபி பேராமீட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல ஐபி பார்த்தோம், as well as மேக்கும். என்னன்னா ஐபி அட்ரஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், மேக் அட்ரஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சுரேஷ், ஐபினா என்ன? அது ஃபுல் ஃபார்ம். ஓகே, so IP is used to find a location of a devices. மேக் எதுக்கு சுரேஷ்? ஓகே, மேப் எதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த டிவைஸோட ஐடென்டிபிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. அப்ப ரெண்டு அட்ரஸ் ஏன் எதுக்கு அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமான பேராமீட்டர் என்னன்னா இந்த கிளாஸஸ் ஆஃப் ஐபி. ஐபி ஆரம்பிக்கிற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா 0.0.0.0. ஐபி எதுல வந்து முடிஞ்சிடும்னா 255.255.255.255. அப்போ இது வழியும் ஐபி அட்ரஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா அதை பார்த்துலாம் இருந்திருக்க மாட்டீங்க. அதை பார்த்தாலும் அப்ப நம்மளுக்கு புரியாது. அப்போ அந்த டைம்ல யாரு வேணாலும் நம்மள ஐபியை கொடுத்து ஏமாத்தலாம். ஆனா இனிமே நம்மள யாரும் ஏமாத்த கூடாது. பிகாஸ் we are a network engineers. இதுக்கு முன்னாடி ஒருத்தவன் இதான் ஐபின்னா நம்ம பார்த்தோம், சரின்னு சொன்னோம், அதோட கதை வேற. இதுக்கு மேல ஒருத்தவன் தப்பான ஐபியை காமிக்கிறான்னா அதை ஃபைல் பண்ண வேண்டிய கடமை நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் 2 படம் காமிச்சிருக்கேன். ஓகே, ரொம்ப சர்ச் பண்ணாமே 2 படம். ஒன்னு அயன்மேன் 3 ஐபி தப்பா தான் இருக்கு. ஓகே, அது ஒன்று. இன்னொன்னு அப்போ யூடியூப்ல இருந்ததுல இவர் பார்த்து நம்ம ஈவினிங் பேட்ச்ல யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சொன்னோம். ஓகே, சோ that is pass. சோ ஒரு ஐபேட்ஸ் காமிக்கிறாங்க, ஐபேட்ஸ் ஃபவுண்ட்னு காமிக்கிறாங்க. அதோட ஐபி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எஸ் ஆன்லைன் மெம்பர் ஸ்கிரீன் தெரியுதுல, இதெல்லாம் என்கிரிப்ஷன் கிடையாது, தெரியுதுல? எஸ் சார் தெரியுது. சோ அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் ஃபவுண்ட்னு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 181.589.214.739 அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸ் போட்டிருக்காங்க. அப்போ லாஜிக் என்ன அப்படின்னா இது வழியும் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஓகே, நம்மளும் பார்த்திருக்கோம். இது பார்க்கணும்னா அயன்மேன் 3 பார்த்திருப்பீங்க. அது பார்க்கணும்னால எங்கேயாவது ஒரு இடத்துல ஐபி பார்த்துதான் இருந்திருக்கும். ஆனா அந்த டைம்ல கவனிக்க மாட்டோம். ஆனா இதுக்கு மேல நீங்க கவனிச்சு பார்க்க சொல்லதான் நிறைய விஷயங்கள் தப்பா இருக்குன்னு தெரியும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை நம்ம டொமைன் நம்ம கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிக்க போகுது? சொல்றது புரியுதுல்ல? அப்ப இதுதான் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஐபிஐ பாக்குறீங்கன்னா அதை பாஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும். அப்ப ஈவினிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட் நான் கூட கீ படம் பார்த்தேன், மேபி இது நோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் நோட் பண்ணாங்க. ஓகே, அப்போ என்ன ஐபி இருக்குன்னா 589 ஒரு ஐபி இருக்கு. ஓகே, 713 ஒரு ஐபி இருக்கு. இந்த படமே எப்படி டெவலப் பண்ண அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங் பேஸ் பண்ணி தான். அப்ப கண்டிப்பா இங்க இருக்க டேரக்டரா இருக்கட்டும், இங்க இருக்க எடிட்டரா இருக்கட்டும், இதெல்லாம் எடிட்டர் தான் பண்ணிருப்பாரு. கரெக்டா? அப்போ அவங்க எல்லாம் ஹேக்கர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி என்னென்ன ஐடியாஸ் இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க. சும்மாலாம் ஓரலா பண்ண முடியாது. ஆனா அவங்க பண்ணவங்களே சிம்பிளா ஒரு ஐபில தப்பு பண்ணிருக்காங்க. புரியுதா? அப்போ இதுக்கு மேல இந்த டெக்னாலஜில நம்மள ஏமாத்தக்கூடாது. சரிங்களா? அப்போ இது தப்பு. அதுதான் அயன்மேன் 3. அது வந்து ஆக்சைடு இருக்குல்ல சரிங்களா? எஸ், சொல்லுங்க. ஆக்சைடு 5 ஆக்சைடு இருக்குல்ல இதுல? 5 இருக்கா? நான் அதே ஐபி தான் பாப்பா. ஓகே, எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. ஓகே, இப்போ இதை கேட்டா வந்து அவங்க கண்டுபிடிச்ச ஐபி இல்ல சொல்ல முடியாது. வேணா ஓரளா பேசலாம். இல்ல இது வந்து ஓன் ஐபி, எப்படி ஆர்குமெண்டே பண்ண முடியாது. ஓகே, நம்மளுக்கு விஷயம் தெரியும். வேணும்னா என்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ண சொல்லுங்க, யாருன்னா பண்ணாங்கன்னா. அது சம்மந்தமே கிடையாது. அப்படின்னா ஆக்டேட்டே 5 இருக்கு. அதோட சின்டெக்ஸே கிடையாது. எந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்காது. அப்படி எடுத்துக்கணும்னா அவன் ஒரு ஓஎஸ் கண்டுபிடிச்சு அவன் ப்ரோக்ராமிங் போட்டிருப்பான் 5 ஆப்டேட் எடுத்துக்கோன்னு. அப்படியே பண்ணிருந்தாலும் அது இந்த வேர்ல்டுல கனெக்ட் பண்ண முடியாது.
ஸோ இட்ஸ் டோட்டலி மிஸ்டேக். அப்போ இந்த பேக் எண்ட்லாம் அங்கங்க எவ்வளவு ஃபங்க்ஷன் ஓடின்னு இருக்கு இங்க பாருங்க. ஓகே, அக்சஸ் denied. ஓகே, ஸோ ஒரு லைன் வந்திருக்கு ஃபயர்வால் ப்ரொடெக்டட் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சீசன் கிளாஸ்லயே வரும். வேற எதனா வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் பெரிய இன்ஃபர்மேஷன் வரல, நானும் பார்த்தேன். நம்ம சீசன் கிளாஸ் போலாம். இது அப்படியே நான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏய் சூப்பர்பா அப்படின்னுவோம். நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு சில விஷயம்லாம். செக்யூரிட்டி அலாட் இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மெயினா லெவல் 2 பிரீச்லாம் இருக்கு, இதெல்லாம் உண்மைதான் எஸ்ஓசில. இந்த மாதிரி ட்ராக்கிங்லாம் சும்மா பாக்குறது தான். எப்படின்னா ஒரு மேப்பே வந்து அதுவே வந்து ஸ்கேன் பண்ணி இதோ இந்த வீட்டுக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு, அதெல்லாம் டச் பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஐ திங்க். அட்ரஸ் லொகேட்டட் அதுலயும் 5 ஆப்டேட் தான் 189 டாட் சம்திங். ஓகே, சரி, என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். அப்போ ஐபிஎன்எஸோட ஸ்டார்டிங் வேல்யூ 0.0.0.0, எண்டிங் வேல்யூ 255.255.255.255. அதுக்கு மேல ஐபியே கிடையாது. தென் இந்த செட் ஆஃப் ஐபியை தான் கிளாஸஸா பிரிச்சாங்க. கிளாஸ் ஏ ஐபி, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. கிளாஸ் ஏ ஓட ரேஞ்ச் என்னன்னா 0 to 127. கிளாஸ் பி ஓட ரேஞ்ச் என்னன்னா 128 to 191. கிளாஸ் சி ஓட ரேஞ்ச் என்னன்னா 192 to 223. கிளாஸ் டி ஓட ரேஞ்ச் என்னன்னா 224 to 239. கிளாஸ் இ ஓட ரேஞ்ச் என்னன்னா 240 to 255. கிளாஸ் ஏ எடுத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். கிளாஸ் பி ஐபிக்கு 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். கிளாஸ் சி ஐபிக்கு 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். இது மல்டிகாஸ்டாக வச்சிருக்காங்க, இது பிராட்காஸ்டாக வச்சிருக்காங்க. அப்போ ஒரு டிவைஸுக்கு நீங்க ஐபி அசைன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 3 கிளாஸஸ்ல இருந்து தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு மேல சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்வாலிட் ஐபி போட்டோ எடுத்துக்காது. நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு கீழே இருக்க டிஇ எல்லாம் எடுத்து அசைன் பண்ணீங்கன்னா இட் won't take, இட் will give some error. அந்த எரர்லாம் என்னன்னு காமிப்பேன், இப்ப வேணாம். சரி, இப்போ நான் ஒரு ஐபி எழுதுறேன். ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சூப்பர். ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அது என்ன கிளாஸ்ல இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கிளாஸ்ல எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு, ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை நெட்வொர்க் ஆப்டேட் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் ஆப்டேட்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கணும்னா நேத்து நைட்டு நீங்க நோட் ஓபன் பண்ணிருக்கணும், இல்ல காலையில் ஓபன் பண்ணிருக்கணும். இல்ல சுரேஷ் நான் திருப்பி திருப்பி டெய்லி அப்டேட் பண்றது என்னன்னா நேத்து கோர்ஸுக்கு வந்தேன், டைம்லாம் கிடையாது, இதோ இப்பதான் வர, ஒன்னும் இல்ல, இன்னைக்கு தடுமாறுவீங்க. இதான் உண்மை. வீட்டுல நோட் ஓபன் பண்றவங்களே நான் கேட்கிற கொஸ்டின் தடுமாறுவாங்க. அப்போ இதுவே இல்ல சுரேஷ் நான் திருப்பி ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல நான் நோட்டே ஓபன் பண்ணல சுரேஷ்னா போக போக நிறைய காம்ப்ளிகேட்டட்ல மாட்டிப்பேன். அப்போ இந்த ஐபி கிளாஸ் ஏல இருந்து வருது. ஏ அப்படின்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். தென் இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா சுரேஷ் சொல்லுங்க. சூப்பர். அப்படின்னா நோட்டை பார்க்காம கடை சூப்பர் குட். அப்போ இதோட ப்ரொனன்சியேஷன் 16 நெட்வொர்க்ல 80.10.20. ஆனா பாதி பேர் 60.80.10.20 வாங்க, அது தப்பு. அது வாய்ப்பு என்னன்னு கேட்டா 60.80.10.20 சொல்லலாம். பட் அதோட ப்ராப்பர் என்னன்னா 60 நெட்வொர்க்ல 80.10.20 சொல்லலாம். ஐபின்னு கேட்டா இதை சொல்லலாம், ஆனா உங்க நெட்வொர்க்னு கேட்டா சரி இதை காமிச்சு உங்க நெட்வொர்க் என்னன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? உங்க நெட்வொர்க் என்னன்னு கேட்டா அவ்வளவுதான், 80 சொல்லக்கூடாது. உங்க நெட்வொர்க் என்னன்னு கேட்டா 60 நெட்வொர்க் 80.10.20. ஐபி கேட்கல, ஐபி கேட்டா 60.80.10.20. உங்க எந்த நெட்வொர்க்ல இருக்கு, உங்க சிஸ்டம் எந்த நெட்வொர்க்ல இருக்குன்னு கேட்டானா 60 நெட்வொர்க்ல இருக்கு.
சரிடா 16 நெட்வொர்க்ல என்னடா ஐபின்னு கேட்டோம்னா 80.10.10 ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு, எத்தனை நெட்வொர்க் ஆக்டேட் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்குன்னு யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்களாலதான் இன்னைக்கு கிளாஸ புரிஞ்சுக்கவே முடியும். உண்மை இதுதான். நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தாலாம் புரியாது, நீங்க டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணலாம் புரியாது, ஹோம்ஒர்க் வீட்டுல போய் என்ன படிக்கிறீங்க. அப்போ இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு அப்படின்னா 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. ஏன்னா ஒரு எண் ஒரு ஆப்டெக்ட்குள்ள எத்தனை பிட் இருக்கும்னா 8 இருக்கும். எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு அப்படின்னா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. ஏன்னா இது உள்ள 8 பிட் இருக்கும், இது உள்ள 8 பிட் இருக்கும், இது உள்ள 8 பிட் இருக்கும். அப்போ ஹோஸ்ட் பிட் எத்தனை அப்படின்னா 24. நெட்வொர்க் பிட் எத்தனை இருக்கு அப்படின்னா 8. இததான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மெதுவா ஒண்ணு ஒண்ணா போட்டு டிஸ்கஸ். ஜஸ்ட் இப்போ பாராமீட்டர் வந்து ஒரு ஐபி எழுது 50.0.0.10. இதோட ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரியும். 50 நெட்வொர்க்ல 10th ஐபின்லாம் இல்லைன்னா 0.0.10th ஐபி அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம இஷ்டம். சரி, அப்ப இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னா 50.0.0.11. அடுத்த ஐபி என்ன வரும்னா 50.0.0.12. அடுத்தது 13, 14, 15, 16, 17 போயினே தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா 9, 8, 7, 6, 5, 4 போயினே தான் இருக்கு. இப்ப லாஜிக் என்னன்னா இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப கண்ணுக்கு முன்னாடி 3 இருக்கு. எழுத ஆரம்பிச்சா 13, 14, 15, 16 எழுதலாம். ஆனா எனக்கு என்னன்னா இந்த 50 நெட்வொர்க்ல டோட்டலா எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கும். எத்தனை ஐபி இருக்கு? புது புது பேட்ச் மட்டும், பழைய பேட்ச் யாரும் பேச முடியாது. சொல்லுங்க கோகுல். 3 ப்ரோ. இது கண்ணுல பார்த்தா 3, 10, 11, 12, அப்ப 13 வருமே, 14 வருமே. நான் ஸ்கிரீன்ல எத்தனை இருக்குன்னு கேக்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி. எத்தனை நம்பர் ஆஃப் ஐபிஸ் இருக்கலாம் ப்ரோ. சொல்லக்கூடாது கோகுல், நம்ம அந்த நம்பர் வேணும் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க சொல்றது ஓகே, பட் அந்த கவுண்ட் வேணுமே. கண்டிப்பா லிமிட் இருக்கும். என் நம்பர்னா லிமிட்டே இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. இப்ப சுரேஷ் என்ன சொல்றானா 255 ஐபி இருக்குன்றான். இப்ப மாத்திட்டான். இப்ப என்ன சொல்றானா 765ன்றான். அதுதான் கேக்குறேன், கவுண்ட் கேக்குறேன். ஓகே. எதுல வருதுன்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி வேணும் 255. மொத்தமா 255 ஐபி இருக்கு. சரி, வேற யாரா புது பசங்க? குட். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அததான் கண்டுபிடிக்க போறோம். எதை கண்டுபிடிக்க போறோம்னா 50வது தெருவுல எத்தனை வீடு இருக்குன்னு கண்டுபிடிக்கும். கதைப்படி டெக்னிக்கலா பேசணும்னா 50 நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கும். கதையா பேசணும்னா 50வது நெட்வொர்க்ல எத்தனை வீடுன்றது என்னது? வீடுன்றது ஹோஸ்ட், நெட்வொர்க்ன்றது தெரு. அப்போ இங்க டார்கெட் என்னன்னா 50 நெட்வொர்க்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கும். தென் ஒன் மோர் கண்டிஷன், லிசன். நியூ ஜாயினர்ஸ் யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ எக்காரணத்தை கொண்டும் யூடியூப் சேனல்ல நான் எடுக்காத போர்ஷன் நீங்க பார்க்கவே கூடாது. நான் எடுக்காத போர்ஷன் நீங்க யூடியூப் சேனல்ல பாத்துட்டீங்கன்னா லைவ் வந்தீங்கன்னா போர் அடிக்கும். ஏன் போர் அடிக்கும்னா ஏற்கனவே எல்லாத்தையும் படிச்சுட்டீங்க, கொஸ்டின் கேட்டா கடற்கரை ஆன்சர் பண்ணிப்பீங்க. அப்படி பார்க்க கூடாது, அது போர் அடிச்சிடும். அந்த லைவ்லயே ஒரு ஒரு பொடி வச்சுதான் கிளாஸ் எடுப்பேன் லைவ்ல எல்லாம். ஓகே, அங்கங்க கொஸ்டின்ஸ் இருக்கும், அங்கங்க நம்ம யோசிக்க வைக்கும். நீங்க ரெக்கார்டிங்க பாத்துட்டீங்கன்னா சுரேஷ் இப்ப என்ன பேச போறாரு, என்ன கொஸ்டின் கேட்க போறாரு, அதுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சர் தெரிஞ்சா சந்தோஷம் தான், ஆனா அந்த பவர் இருக்காது. போர் அடிக்கும், இதான் பேச போறாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன் அப்படின்னு. புரியுதா? எப்பவுமே நான் எடுக்காத போர்ஷன் அப்லோட் ஆகும், உங்களுக்கு முன்னாடி படிச்ச பேட்ச்காக அப்லோட் ஆகும். சுரேன் ஏதோ அப்லோட் பண்ணி பார்க்கணும், எடிட்டிங் நம்மள்தா, உள்ள போய் பிளே பண்ணலாம். எடிட்டிங் நம்மளுது இல்லையா, தொடவே கூடாது.
புரியுதா? சரி. அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபைண்டிங் ஹோஸ்ட் ஐபி இன் பெர் நெட்வொர்க். எதுவும் நோட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவனிங்க. நான் ஒரு சம்ம முடிப்பேன். அதுக்கப்புறமா நீங்க எழுத ஆரம்பிங்க. புரியாம ஏன் எழுதணும்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்ல. ஃபைண்டிங் ஹோஸ்ட் ஐபி இன் பெர் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, நான் எந்த நெட்வொர்க் எடுத்துக்கிறேன்னா 15 நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். 50 டாட் ஹோஸ்ட் வந்து நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங். ஏன்னா இது மாறினே இருக்கும். அப்ப இதுல எத்தனை வீடு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதனால நான் ஒரு வேல்யூ வைக்கல. நான் என்ன பண்றேன் எக்ஸ் டாட் எக்ஸ் டாட் எக்ஸ் டாட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். இதுல நான் ஒரு நம்பர் வச்சுட்டா எனக்கு அது குழப்பி விடும். அதனால நான் 50 டாட் எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங் வச்சு. இப்போ சுரேஷ் என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஐபி கண்டுபிடி. சூப்பர் கிளாரிட்டி. அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா விஷால் விஷால் ரெடியா இருக்கு. பிரசாந்த் இல்ல. ஓகே பிரசாந்த் ரெடியா இருக்கு. அப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அது தெரியணும். சும்மா கிளாஸ் போற போக்குல எப்படா 9 மணி ஆகும் இருக்க கூடாது. அப்போ சுரேஷ் சொல்ற மாதிரி சார் 50 நெட்வொர்க்ல டோட்டலா எத்தனை ஐபி இருக்குன்னு இனிமே கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் 1 என்னன்னா இதுவும் நோட் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 1 என்னன்னா செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு பார்த்துட்டு பிளேஸ் வேல்யூவோட பிரிச்சு எழுத சொல்றாங்க. அப்ப என் பசங்களுக்கு இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு தெரியணும். தெரிஞ்சவங்க மட்டும் தான் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும். அவங்களுக்கு தான் கிளாஸ் புரியும். பாதி பேர் 3 ஹோஸ்ட் பிட்னுவாங்க, பாதி பேர் 5ன்னுவாங்க, பாதி பேர் 10ன்னுவாங்க, பாதி பேர் 32ன்னுவாங்க. அவங்க எல்லாம் புது பேட்சுக்கு வந்து நீங்க தப்பு நடக்க கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். நேத்து நம்ம பார்த்தோம். அப்ப நேத்து பார்த்தத நைட்டு உட்கார்ந்து நோட்டு போட்டு 10 திரும்ப படிச்சிருந்தா இன்னைக்கு அந்த தப்பு வராது. ஏன்னா ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கு. கிளாஸ் முடிஞ்சதுன்னா ஒரு 1 ஹவர்ல யூடியூப்ல ரெக்கார்டிங் அப்லோட் ஆயிடுது. அதை அப்லோட் பண்ணி போறதையும் நான் இதுல அப்லோட்லாம் பண்ணது இல்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க. லைவ் கிளாஸோட வீடியோ அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டேன். என்னோட சேனல்ல மொத்தமாவே 15 வீடியோ தான் இருந்தது. நான் ரிலீவ் ஆயிட்ட அப்புறமா தான் டெய்லி அப்லோட் பண்ணிருக்கேன். அப்போ எதுக்குன்னா உங்களுக்கு புரியும். நீங்க எடுத்த கிளாஸ் நீங்க பார்க்கலாம். முன்னாடி என் பசங்க யாரோ எடுத்த கிளாஸ் யாரோ பார்ப்பாங்க. இப்ப நீங்க எடுத்த கிளாஸ் நீங்க பாத்துக்கலாம். மார்னிங் பேட்ச் கிளாஸ் மார்னிங் பார்ப்பாங்க. அப்போ லாஜிக் என்னன்னா வீடியோவும் கொடுத்து படிக்கலன்னா அது உங்களோட தப்பு தான். அப்போ இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு தெரியணும். எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? ஆனா சந்தேகத்தோட வருது சுரேஷுக்கு. அந்த சந்தேகம் இருக்க கூடாது. இந்த சந்தேகம் இருக்க கூடாதுன்னு. ஓகே அப்போ எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா இங்க 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. ஏன்னு கேட்க கூடாது. ஏன் காசு கொடுத்துருக்கீங்க. இப்ப 24 ஹோஸ்ட் பிட் இருக்குன்ற எப்படி சுரேன்னு கேட்க கூடாது. ஓகே ஏன் அப்படின்னா அப்ப நீங்க யோசிக்கலாம் சுரேன் 10,000 ரூபாய் கொடுத்தது எதுக்காக? டவுட் கேட்கணும்னா கொடுத்துருக்கு. டவுட் கேட்கலாம். ஆனா ஒரு சில டவுட் இல்ல அதெல்லாம் பேசவே கூடாது. இப்ப இங்க வந்து சுரேன் நெட்வொர்க்ல என்ன சுரேன் நீங்க வந்து கேட்கணும். கரெக்டா? சுரேன் இன்னைக்கு வந்து சுரேன் ரேடியோ ஃப்ரீக்வன்சினா என்னன்னு கேட்க கூடாது. இன்னைக்கு வந்து ஆட்டோ எம்டெக்ஸ் மறந்துருச்சு சுரேன் அது கேட்கலாம். ஏன்னா ஆட்டோ எம்டெக்ஸ் கொஞ்சம் குழப்பினாரு. ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம் நீங்க. அப்ப லாஜிக் என்னன்னா ஒரு சில விஷயங்களை கேட்கவே கூடாது. அது கேட்டாவே எனக்கு என்ன தோணும்னா என்னடா பசங்க இதுவே மறந்துட்டாங்க. எனக்கு என்ன தோணும்னா இந்த டைம்ல வந்து ஏபிசிடினா என்னன்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி டவுட் தான் ஹோஸ்ட் பிட்டல். ஓகே ரெக்கார்டிங் இருக்கு ரெக்கார்டிங் பாருங்க. டவுட்டே கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஒரு சிலதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஒரு சிலது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும். சரியா? அப்போ 50 டாட் எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங் செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 24 இருக்கு. நான் கேட்க கூடாதுன்னு இதுக்கு நானே சொல்லி தரேன். n டாட் h டாட் h டாட் h 3 ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்கு. ஒரு ஹோஸ்ட் ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்னா 8 இருக்கும். அப்ப 8 8 8 டோட்டலா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கும். அந்த 24 ஹோஸ்ட் பிட்டையும் நீங்க ப்ராப்பரா செப்பரேட் பண்ணி எழுதணும். அதுவும் பிளேஸ் வேல்யூவோட. ஃபர்ஸ்ட் டே படிச்சிருக்கோம் பிளேஸ் வேல்யூ. அப்போ பிரசாந்த் பிளேஸ் வேல்யூ தெரியுமா? அடுத்தது ம்
ஓகே சூப்பர். அப்போ நோட் எல்லாம் பார்க்காம ஆன்சர் கட கட கடன்னு எல்லாருமே சொல்லணும். அப்பதான் கிளாஸ் நல்லா போகுது. அப்போ பிளேஸ் வேல்யூ என்னன்னா பிரசாந்த் சொன்ன மாதிரி 1 2 4 8 16 32 64 128. இந்த மாதிரி டோட்டலா 24 பிட் இருக்கும். அப்போ 3 பாக்ஸை வந்து நீங்க ஓபன் பண்ணணும். 50 டாட் எனிதிங் டாட் எனிதிங் டாட் எனிதிங். சுரேஷ் நம்ம என்ன கண்டுபிடிச்சுன்னு இருக்கோம்? அப்படின்னா ஐபி கண்டுபிடிக்கல, 50 நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. சரி, அதை கண்டுபிடிக்கணும்னா சுரேஷ் என்ன பண்ணணும்னா அந்த நெட்வொர்க்ல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கோ அந்த ஹோஸ்ட் பிட்டை ப்ராப்பரா செப்பரேட் பண்ணி எழுதணும். எழுதியாச்சு. தென் ரைட் a binary combination for host bit. இப்போ இந்த ஹோஸ்ட் பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. 24 பிட்டுக்கு எப்படி பைனரி காம்பினேஷன் எழுதுறது நேற்று சொல்லி கொடுத்துட்டேன். பிராக்டிஸ் பண்றதும் வேணான்னு விடுறது உங்க கையில தான் இருக்கு. அப்போ நான் 24 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத முடியாது. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். எழுத முடியும், டைம் எடுத்துக்கும். அதுக்கு பதில் ஸ்டார்டிங் பைனரியும் எண்டிங் பைனரியும் எழுத முடியும். ஸ்டார்டிங் பைனரி என்ன? 0 0 0 0 0 0 0 0 எல்லாமே 0 இல்ல. அதுக்கு அடுத்தது எண்டிங் பைனரி வேல்யூ என்ன அப்படின்னா 1 1 1 1 1 1 1 1. ஸ்டார்டிங் எல்லாமே 0 வரும், எண்டிங் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா 1. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 பிளேஸ் வேல்யூ செப்பரேட் பண்ணி எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 2 பைனரி காம்பினேஷன் போடுங்க. ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்னன்னா 0, எண்டிங் பைனரி காம்பினேஷன் என்னன்னா 1. இப்போ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்டெட் என்னவா இருக்குன்னா 50 டாட். இப்போ இத பைனரியில இருக்கு. இந்த பைனரிய டெசிமல் கன்வெர்ட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? அப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். பைனரி 8 0 வந்தா டெசிமல் என்ன? 0. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வரும்னா 0 டாட் 0 டாட் 0. ஏன்னா இங்க 8 0 இருக்கு, ஒரு 0. இங்க 8 0 இருக்கு, ஒரு 0. இங்க 8 0 இருக்கு, ஒரு 0. அப்போ 50 டாட் 0 டாட் 0 டாட் 0. இப்போ மெதுவா அவசரப்படாம யோசிச்சு பாருங்க. இதுலயே வச்சுக்கணும். இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 8. ஒழுங்கா யோசிச்சு பார்த்து சொல்லு சுரேஷ். 8 ப்ரோ. 8. நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும். எத்தனை நெட்வொர்க் பிட்னு கேட்டேன். என்னாச்சு கோகுல்? சரவணன் சொல்லுங்க. எஸ், ஆன்லைன் மெம்பர்ஸ் நிதி புது பேட்ச்ல இருக்கீங்களா? எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 8 தான் ப்ரோ. கோகுல் இன்னொரு செக் பண்ணி சொல்லுங்க கோகுல். இல்ல ஷூர் ப்ரோ, 8 தான். அப்படின்னா எத்தனை தடவை செக் பண்ணாலும் எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கணும்? 8 இருக்கணும். நான் தப்புன்னு சொன்னாலும் 8 தான் சொல்லணும். அதுதான் கிளாரிட்டி. அதுதான் நான் என்னோட ட்ரைனிங். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா உங்களை நான் செக் பண்றது நான் என்ன வேணா பண்ணுவேன், தப்பு தான் சொல்லுவேன். அதுக்காக 24 மாத்த கூடாது, அதுக்காக 16 மாத்த கூடாது. நான் சொல்லிக்கிறது நான் தானே. அப்போ யாரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவங்க தான் கிளாரிட்டியா வரீங்க. அப்ப நான் சொல்லி கொடுத்தது பொறுத்தவரை இது கிளாஸ் ஏனா 8 நெட்வொர்க் பிட் இருக்கும். இதை ஓரமா எழுதிக்கோங்க. இந்த வேல்யூக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸ் லென்த். ஏன் எழுதணும்னு இப்ப சொல்லி தர மாட்டேன், எழுதிக்கோ. நீங்க வேணும் எழுதி வைக்கிறேன். ஓகேவா? அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் நெட்வொர்க் பிட்ட ஓரமா எழுதி வச்சுப்பாங்க. அந்த நெட்வொர்க் பிட் எழுதிருக்கீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் லென்த். அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் பிட்ஸ் சொல்லக்கூடாது, நம்பர் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். உங்க ஐபில
எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு எழுதுறதுக்கு பேரு ப்ரிஃபிக்ஸ் லிங்க். ஆனா ஏன் எழுதுறோம்னு சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இது கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்னா 50.81 இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாரா நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன எழுதலாம்? 255.255.255. கிளியரா? என்ன பண்ணிருக்கோம்? பைனரி எழுத்துக்க டெசிமல் எழுதிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 50.0.0.0. இதுக்கு பேர் ஐபி கிடையாதா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நெட்வொர்க் ஐடி அப்படின்பாங்க. எப்போ நெட்வொர்க் ஐடி சொல்லுவாங்கன்னா இஃப் ஆல் த ஹோஸ்ட் ஜீரோ, இருக்கிற எல்லா ஹோஸ்டும் ஜீரோவா இருக்கு அப்படின்னா அது என்னவா? நெட்வொர்க் ஐடி. என்னன்னு சொல்லி தரல, ஆனா பேரு நெட்வொர்க் ஐடி. அப்ப இது ஐபியா நெட்வொர்க் ஐடியா? இது ஐபியா நெட்வொர்க் ஐடியா? நெட்வொர்க் ஐடி. நெட்வொர்க் எப்படி சொல்றீங்க நெட்வொர்க் ஐடின்னு? ஹோஸ்ட் எல்லாமே ஜீரோல இருக்கு. ஒரு ஹோஸ்ட் ஜீரோவா இருக்க கூடாது, இருந்தா எல்லா ஹோஸ்டும் ஜீரோவா இருக்கும். சுரேன் இங்க 9.0.0 இருக்கு. ஐபியா நெட்வொர்க் ஐடியா? ஐபி நெட்வொர்க் ஐடி கிடையாது. இருக்கிற எல்லா ஹோஸ்டும் ஜீரோவா இருந்தால் மட்டும் அது நெட்வொர்க் ஐடி. அப்போ இந்த நெட்வொர்க் ஐடி எப்படி வந்துச்சுன்னா ஹோஸ்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஹோஸ்டுக்கு பைனரி ஜீரோ கொடுத்ததுனாலதான் வந்தது. அப்போ நெட்வொர்க் ஐடிக்கு ஹோஸ்டுக்கு ஜீரோ. இதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேர் ஐபி கிடையாதான், இதுக்கு பேர் பிராட்காஸ்ட் ஐபியா. யாருக்கு? 50.0 50.255.255.255. அப்போ ஹோஸ்டுக்கு நம்ம என்ன கொடுத்திருந்தோம்னா பைனரி 1 கொடுத்துருக்கோம். மேல கண்ணை திறந்து பாருங்க. 1 கொடுத்ததுனாலதான் 255 வந்தது. 0 கொடுத்ததுனாலதான் 0 வந்தது. அப்போ ஹோஸ்டோட பைனரி ஜீரோவா இருந்தா அது என்னது? நெட்வொர்க் ஐடி. ஹோஸ்டோட பைனரி 1 இருந்தா அது பிராட்காஸ்டிங். சரி, அப்ப யாருன்னா கேட்டா சுரேன் இதுவும் ஐபி கிடையாது, இதுவும் என்னது? அதுவும் ஐபி கிடையாது, அது ரெண்டுத்தையும் யூஸே பண்ண முடியாது. ஏன்னா அது ஐபி கிடையாது. ஏன் வச்சிருக்காங்க நான் சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. ஆனா அது ஐபி இல்லைன்னு புரிஞ்சுக்கும். இப்போ இது உள்ள வர ஐபி கண்டுபிடிக்கப்படும். எப்பவுமே லாஸ்ட் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னா 50.0.0.1. இது ஐபி. ஓகே, இதுதான் ஐபி. அப்ப அடுத்தது என்ன வரும்? 50.0.0.2, அடுத்தது 3, அடுத்தது 4. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன வரும்னா 50.0.0.255 வரணும். ஒண்ணா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா 50 நெட்வொர்க்ல 255 ஐபி தான் இருக்குன்னு நினைச்சோம். கிடையாது, இது மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு. இன்னும் யார் 2 பேர் இருக்காங்கல்ல? அப்ப இதுக்கு அடுத்த ஐபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ ரொம்ப கவனிச்சு பாருங்க. ஓகே, முக்கியம். ஆன்லைன்லாம் எப்படி அட்டென்ட் பண்றீங்கன்னு தெரியல, நாளைக்கு இருந்து டெஸ்ட்லாம் வந்து பார்க்கலாம். அப்ப 50.0.0.255 255 அடுத்தது என்ன வரும்னா 256 வரலாமா? ஏன் வரக்கூடாது? ஏன்னா ஒரு ஆக்டேட்டோட மேக்ஸிமம் 255 தான், 256 வர வாய்ப்பே இல்ல. அதனாலதான் ஐபில 255 முடிஞ்சிடும். சரி, அப்ப 256 வர வாய்ப்பு இல்ல. இப்போ என்ன நடக்கும்னு சொல்றேன், ஒரே ஒரு தடவை சொல்றேன், கப்புனு பிடிச்சுக்கோ. ஈஸியா பிடிச்சுக்கலாம், ஆனா நீங்க கவனிச்சா. சரி, லிசன். எப்போ ஒரு ஆக்டேட் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிச்சோ அந்த ஆக்டேட் என்ன பண்ணும்னா ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவரு ஜீரோவா ஆயிடுவாரு. திருப்பி சொல்றேன், மனசுல ஏத்தி. எப்போ ஒரு ஆக்டேட் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணி எடை இல்லாம தவிக்குதோ அந்த ஆக்டேட் என்ன பண்ணும்னா முன்னாடி இருக்க ஆக்டேட்டுக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்டு அவரு என்னவாயிருவாரு? அவரு ஜீரோ ஆயிடுவாரு. அப்போ முன்னாடி ஒரு நம்பரை கொடுத்தா ஜீரோன்றது என்னவா மாறும்? 1 மாறும். இவர் என்ன ஆயிடுவாரு? அப்ப இதுக்கு அடுத்தது என்னன்னா கலைச்சி 50.0.1.
1.1 கிடையாது 1.0. ஏன்னா ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு இவர் என்ன ஆயிடுவாரு 0. திருப்பி சொல்றேன், ஒருத்தர் தான் சொல்லி கொடுப்பேன், ஆனா நிறைய சொல்லி தருவேன், ஆனா நானே சொல்லி தர மாட்டேன். இது இன்னைக்கு மட்டும் தான் சொல்லுது. எப்போ ஒரு ஆக்டேட் மேக்சிமம் வேல்யூ ரீச் பண்ணி இடம் இல்லாம தவிக்குதோ அவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவரு 0 ஆயிடுவார். அப்போ 50.0.0.25 அடுத்தது 1.0. அப்ப இதுக்கு அடுத்தது நான் எப்படிமா படிச்சேன்? இதுக்கு அடுத்தது 50.0.2.0 படிச்சேன். நான் படிக்க சொல்லு, நீங்க அப்படி படிக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் ஆக்டேட் தான் மாறும். லாஸ்ட் ஆக்டேட் இடம் இருக்கா இல்லையா? இடம் இருக்குல்ல. 0 அடுத்தது என்ன நம்பரு? 1. அப்ப முன்னாடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ஆக்டேட் இடம் பார்த்தனா தான் முன்னாடி கை வைக்கணும். முன்னாடி இடம் பார்த்தனா அதுக்கு முன்னாடி கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி இடம் பார்த்தனா தான் அதுக்கு முன்னாடி கை வைக்கணும். அப்ப இதுக்கு அடுத்த இப்ப என்ன வரும்னா 50.0. அடுத்தது சூப்பர். அடுத்தது 1.3 1.4 1.5 இது ஒரு கதை போயினே இருக்கும். அப்போ இது போயினே இருக்க சொல்ல இதுவும் ஒரு காலத்துல என்ன வரும்னா 50.0.1.255 வந்து நிக்கும். அப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னு இப்ப நீங்க என்ன கேட்க கூடாது, அது நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். என்ன இதுக்கு அடுத்தது 50.0.2.0. அப்படின்னா சார் லைட்டா ஒரு பயம் இருக்கு அப்படின்னா இப்படி பார்க்காதீங்க. இப்படி பார்த்தா மனசு அந்த பயம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிருமோ, தப்பா சொல்லிருமோ, சார் திட்டு வரும், அந்த பயம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ் இடலாம். நாங்க இப்படி பார்ப்போம். ஏன்னா இதே தொழிலாயிடுச்சு, நாங்க இப்படி பார்த்தா ஆன்சர் வந்துடும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் படிக்க சொல்ல இப்படி பார்த்தா தான் ஈஸியா இருக்கும். அப்ப என்னன்னா 255 0 ஒரு நம்பர் முன்னாடி கொடுத்துருவாரா, அப்போ 1 கொடுத்து இப்படி பார்த்தா மேபி ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னா 50.0.2.0. புரியுதா? சரி, இதுக்கு அடுத்த இப்ப என்ன வரும்? 50.0.2.1. சூப்பர், அவ்வளவுதான். அப்போ 50.0.2.1 அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். திருப்பி 2.2 2.3 2.4 2.25 திருப்பி 3.0 அப்புறம் 4.0 5.0 போய்கிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் சொல்ற வேல்யூ வரும் 50.0. ஆமா, இவர் ஒரு நம்பரை கொடுக்க கொடுக்க முன்னாடி இருக்க ஆப்டேட் ஒரு காலத்துல ஃபுல்லா ஆகாதுல்ல 3 4. இப்ப வாங்க கதைக்கு. எஸ், ஆன்லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே போடலாம். புது பேட்ச் மட்டும் போடுங்க. பழைய பேட்ச்ல வந்து நான் புரோட்டோகால்ஸ் வர சொல்ல நான் கேட்கிறேன். அன்மியூட் பண்ணக்கூடாது. ஆன்லைன் யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ சாட்ல ஆன்சர் போடுங்க. இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்? புது பேட்ச் மட்டும் 50.1.1.0. ஓகே, சரி. எஸ், ஆன்லைன் புடின் சாட் யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. தப்பா போட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தரேன். ஆனா ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு ஜஸ்ட் ட்ரை. உங்களோட ஆன்சர் என்னன்னு நான் யோசிக்கிறேன். கரெக்டா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஸ், அவ்வளவுதானா? நியூ பேட்ச் தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் டூ இட். எஸ், நியூ ஜாயினர்ஸ் நான் திருப்பி வாட்ஸ்அப் குரூப்லாம் செக் பண்ணி யாரெல்லாம் ஜாயின் ஆயிருக்கீங்க அதெல்லாம் செக் பண்ண முடியாது. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். நீங்களா அழகா ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதுலயா வரலாம். எத்தனை பேர் அப்ப புது ஜாயினிங்? 1 2 3 4 5 6 6 பேர் தான். இருங்க, ஒரு சில பேர் செஷன் மட்டும் டெர்மினேட் பண்ணிருக்கேன். இந்த புது பேட்ச்ல நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்றது முடியாது. செஷன்ல இருக்காங்க ஆனா ஆன்சர் இல்லை. ஒரே நிமிஷம் இருக்கும், அப்புறமா நான் மேனேஜ்மெண்ட்ல பாத்துக்கணும். கண்ணதாசன்லாம் புது பேட்ச் தானே? கண்ணதாசன் இல்லையா? புது பேட்ச் ஆச்சே. அதுக்கப்புறமா
வேற யார் புது பேட்ச்? ஐ திங்க் மனோஜ்லாம் புது பேட்ச்ல. மனோஜ், நித்யா இல்ல புது பேட்ச். சரி, நித்யா புது பேட்ச் ஆச்சே. என்னாச்சு, தூங்கியாச்சா? இதுக்கப்புறம் வேற யாரு? சந்தோஷ் புது பேட்ச். இதுக்கப்புறமா சதீஷ் புது பேட்ச் நினைக்கிறேன். ஆன்சர் நீங்க ஒரு தப்பா கூட பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா கிளாஸ்ல தூங்கிடாதீங்க. சரி, ஓகே. நாளைல இருந்து எஸ் ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைல இருந்து ஒரு சில கண்டிஷன்லாம் வைக்கணும். உங்களையும் நியூ பேட்ச் பிரிச்சாதான் நியூ பேட்ச் ஃபில்டர் பண்ணும். சரி, நாளைக்கு பார்த்து. அப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னா, எப்பவுமே இப்படி இருந்து வராதீங்க, கன்ஃபியூஸ் தான் ஆகும். நம்ம இப்படி இருந்து போகணும். சரியா? அப்போ 255 இருக்கு. இவர் என்ன ஆயிடுவாரு? 0. ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரு. அவர் 256 ஆக வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் என்ன ஆயிடுவாரு? 0. ஏன்னா அவருக்கு இடம் பத்தல. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நம்பர் தான், ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரு. அப்ப அவர் என்ன ஆயிடுவாரு? இந்த பக்கம் வந்து பார்த்தா மேபி ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்க எப்படி வேணா பாருங்க. ஆனா ஆன்சர் தான். புரியுதா சுரேஷ்? இப்படி இருந்து பாரு, ஈஸியா இருக்கும். அப்படின்னு வந்தா லைட்டா குழப்பமா தான் இருக்கும். சரி, நான் திருப்பி சொல்லித்தரேன். 255 இருக்கு, ஃபுல்லா ஆயிடுச்சு, 0. ஒரு நம்பரை தருவார். ஒரு நம்பரை தந்துட்டாருன்னா அவருக்கு இடம் பத்தல, அவரு 0 ஆயிட்டு நம்பரை தர மாட்டாரு, ஒரு நம்பரை தருவாரு. அப்போ இதுக்கு அடுத்தது 50.1.0.0. சூப்பர். இப்ப என் பசங்களுக்கு இதுக்கு அடுத்த ஐபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிரசாந்த், இதுக்கு அடுத்த ஐபி என்ன? எப்பவே லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். நான் படிக்க சொல்ல ஒஸ்டா படிச்ச சிசிஎன் என்ன பண்ணுவேன்னா 50.2.0.0. ஏன்னா நான் மக்கப்பு, நான் இந்த அளவுக்கு கவனிச்சு பார்க்க மாட்டேன், வீட்டுல படிக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பேசும். அதனாலதான் இந்த சிசிஎன் படிக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அப்போ லாஸ்ட் நம்பர் தான். அப்ப இதுக்கு அடுத்தது 50.1.0.1. சரி, அப்போ இந்த பிராட்காஸ்ட் ஐபிக்கு முன்னாடி என்ன வரும் தெரியும்? இது பிராட்காஸ்ட் ஐபி. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரும்னா, லாஸ்ட் ஆக்டேட்ட மட்டும் பாருங்க, 255 இருக்கு. அப்ப 255க்கு முன்னாடி 254. அவ்வளவுதான், வேற நம்பர்ல கையே வைக்க கூடாது. லாஸ்ட் ஆக்டேட் 255 இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? 254. அவ்வளவுதான். அப்போ இதுதான் 50 நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி. அப்ப நாளைல இருந்து கேட்க ஆரம்பிச்சிடும். எல்லா கொஸ்டின், எல்லா டெஸ்ட் லிங்க், பிராக்டிகல் எல்லாம் ஆரம்பிச்சிடும் நாளைக்கு. எஸ், ஆமா, நாளைக்கு பிராக்டிகல் ஆரம்பிச்சிடும். அப்போ 50.0.0.1 ஃபர்ஸ்ட் ஐபி. மக்க பிடிக்காம புரிஞ்சுக்கணும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு பெரிய கிளாஸ் பார்க்க மாட்டாங்க. 50.1 ஃபர்ஸ்ட் ஐபி, 50.1 ஃபர்ஸ்ட் ஐபி அப்படி மக்க பிடிச்சிடும். ஆல்ரெடி இல்லை. தென் லாஸ்ட் ஐபி என்னன்னா, லாஸ்ட் ஐபி என்னது? 50.255.255.24. இதை இவ்வளவு பெருசா போட்டும் படிக்கலாம், இல்ல போடாம இந்த 4 நம்பரை மக்க படிச்சுட்டு லாஸ்ட் ஐபி கேட்டா 50.55.55.54 சொல்லலாம். என்ன போ கிளாஸ் மக்க படிக்கிறவங்க படிப்போம். புரியுதா? அதனால மக்க படிக்கூடாது. இவ்வளவு பெரிய பேராமீட்டர் போட்டுதான் எது ஃபர்ஸ்ட் ஐபி எது லாஸ்ட் ஐபி சொன்னீங்கன்னா நான் என்ன கன்ஃபியூஸா கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். சரி, பட் நம்ம இது கண்டுபிடிக்க வரல. சுரேஷ், என்ன கண்டுபிடிக்க வந்தோம்? தெரியவில்லையே. பிரசாந்த், எனக்கு தமிழ்ல தான் வேணும் அழகா. 50 நெட்வொர்க்ல அது கதை. டெக்னிக்கலோட தமிழ் என்னன்னா, 50வது நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்கு போஸ்ட் சொல்லலாம், தப்பு இல்ல. பட் எனக்கு இன்னும் செட் ஆகல. அப்ப இன்னும் நல்லா அழகா பேசணும்னா 50 நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எத்தனை ஐபி இருக்குன்னா உள்ள ஏகப்பட்ட ஐபி இருக்கு கணக்கு போட்டா. ஓகே, ஒரு நெட்வொர்க்கு கவுண்ட் தெரியணும். என்ன சொல்லக்கூடாது, நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொன்னா நெட்வொர்க் கிடையாது. எத்தனை இருக்கு சொல்லு, அதுதான் கணக்கு. சரி, என்ன பண்ணலாம் சுரேன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொடுக்குறாங்க. ஏன் சுரேன் மேக்ஸ்ல எடுத்துன்னு வரீங்கன்னா, மேக்ஸ் வேணாம்னா உட்கார்ந்து கை விட்டு எண்ணுங்க. யாருக்குன்னா மேக்ஸ் வேணா பிடிக்கல அப்படின்னா உட்கார்ந்து எண்ணுங்க. என்ன முடியுமா? முடியாது. முடியும். அது எண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 மாசம் 15 மாசம்.
டைம் ஆயிடும். ஓகே, எண்ணி முடிக்கணும்னா 1 2 3 4 அப்படி இல்லைன்னா அப்போ மேக்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியா முடியும். அப்பதான் ஒரு ஃபார்முலா ஒன்று எடுத்துட்டு வரும். என்னன்னா 2 பவர் போஸ்ட் பிட்டுன்னு உள்ள எடுத்து வரும். யாரும் எண்ணாதீங்க, எண்ணெல்லாம் கஷ்டப்படாதீங்க, அது ரொம்ப லேட் ஆயிடும். அதனால ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவை இப்ப நாளைக்கு மறந்துட்டீங்கன்னா அது உங்க தப்பு தான். அப்போ ஒரு நெட்வொர்க்ல இதெல்லாம் மறந்து, இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் தேவையில்லாது. என் பசங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல ரெடியா இருக்கும். சுரேஷ், ஆட்டோ எம்டிஎக்ஸ்னா என்ன? கரெக்ட், கிளாரிட்டி இல்ல. கரெக்ட், 100% ஒரு ஸ்டூடெண்டோட ஆன்சர் இப்படிதான் இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரை என்னன்னா ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி பேசணும். ஓகே, என்னோட கான்செப்ட் அது தப்பா இருந்தா சாரி ஃபார். பட் என் ஆசை என்னன்னா என்ன மாதிரி என் பசங்க பேசணும். அப்ப என்கிட்ட ஆட்டோ எம்டிஎக்ஸ் யாரா கேட்டா என் கதையில இருந்து ஆரம்பிப்பேன். சுரேன் 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறோம்னா நம்ம யூடிபி கேபிளா க்ரூப் பண்ணணும். ஸ்விம்மிங்ல 2 இருக்கு சுரேன், கிராஸ் கேபிள் இருக்கு, ஸ்டேட் கேபிள் இருக்கு. பிசி ஒரு பிசி கிராஸ் கேபிள் தான் போடணும். இன்கேஸ் நீங்க ஸ்டேட் போட்டீங்கனாலும் அப்பா வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ஆட்டோ எம்டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோ எம்டிஎக்ஸ் என்ன பண்ணணும்னா பின்பி கேபிள ஆட்டோமேட்டிக்கா மாத்து. நீங்க சொன்னதும் ஆன்சர் கரெக்ட் தான், நான் சொன்னதும் கரெக்ட் தான். நான் சொன்னதுல ஒரு ஃப்ளோ இருக்குன்னு நம்புறேன். நீங்க சொல்றது ஆன்சர் கரெக்ட் தான், தப்புலாம் கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோவா பேசினா நல்லா இருக்கும். ஓகே, அப்போ அதேதான். அப்போ நாளைக்கு கேட்பேன் இந்த நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்கு பிரசாந்த். அப்ப பிரசாந்த் சுரேன் 2 பவர் போஸ்ட் பிட் சுரேன் சொல்லணும். கையில நோட்டே இருக்கு. அப்ப இனிமே நிறைய வரும். திடீர்னு கேட்பேன் சுரேஷ் அந்த நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்கு சொல்லுங்க. மறந்துட்டீங்கன்னா உங்க 10,000 ரூபாய் வேஸ்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, நான் வாங்கிட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஓகே, ஆனா உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு அடுத்த பேட்ச் காலியா இருக்கும். அப்போ ஒரு நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கேட்டா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டீங்க. ஸ்டார்டிங் நிறைய இருக்குன்னீங்க, ஒரு ஆள் என்னன்னாரு, ஒரு ஆள் அதிகம்னாங்க, ஒரு ஆள் 3 ஐபினாங்க. இனிமே பசங்க அப்படி பேசாம 2 பவர் ஹோஸ்ட் பிட். எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு தெரியணும். நான் ஃபார்முலா மட்டும் மக்கு படிச்சுப்பேன், ஆனா எனக்கு எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு தெரியாதுன்னா டோட்டலா வேஸ்ட். அப்ப 2 பவர் ஹோஸ்ட் பிட், இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? 24 24 ஆனா 24 தான் கரெக்டா. அப்போ 24 ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 2 பவர் 24. 2 பவர் 24 போட்டுட்டு நீங்க 2 into 24 போட்டீங்கன்னா அது உங்களோட தப்பு, எனக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. சரியா? அப்போ ஒழுங்கா கால்சியில 2 பவர் 24 போட கத்துக்கணும். ஓகே, கால்சி இந்த சிம்பிள் இருக்கும் தெரியுமா? ஓகே, அது உங்களோட இஷ்டம். அப்போ 2 பவர் 24 என்ன ஆன்சர் வரும்னா 1677721 வரும். ஆனா கிளாஸ் எடுத்து மக்க படிச்சு நீங்க கால்குலேட் பண்ணி தப்பு கிடையாது. தென் கண்டிப்பா -2 பண்ணணும். எதுக்கு -2 பண்ணணும்னா அது உள்ள பிராட்காஸ்டும் நெட்வொர்க் ஏரியா கணக்குல இருக்கு. ஓகே, அத அசைன் பண்ண முடியாது. அப்போ டோட்டலா 216 இருக்கு, 1677216. ஆனா யூஸ் பண்ண போறது, யூஸ் பண்ண முடியுது 1677214 தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ப அந்த 2 எங்க போச்சுன்னு கேட்பான். சும்மா மைனஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. சுரேன் இருக்குதான் ஒன்னு நெட்வொர்க் ஐடி பிராட்காஸ்ட் ஐபி, அது வேலிட் கிடையாது, அது ஐபி கிடையாது. வேலிடுக்காக தான் -2 போட்டுருக்கு. ஆனா டோட்டலா 216. கிளியர்? சரி ப்ரோ, சொல்லுங்க. இந்த 50.50 நெட்வொர்க்ல 1.0.0 ஐபி ஸ்டார்டிங் போட்டிருக்கீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் பிரீஃபா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ லாஸ்ட் இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா செகண்ட் எப்படி மாறும்ட்டு? லாஸ்ட் ஃபுல் ஆச்சுன்னா 50.0.0.254 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன வரும்னா 50.0.0.255. இதுக்கு அடுத்ததுதான் பிரச்சனை. அடுத்தது என்ன வரும் அப்படின்னா அடுத்தது நியூமரிக்கல் வேல்யூ படி 256 வரணும். ஆனா ஐபில 256 கிடையாது. அப்ப இந்த ஆக்டேட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஆயிடுச்சு. லிசன், எப்போ ஒரு ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சோ அந்த ஆக்டேட் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவர் என்ன வருவாரு 0. திருப்பி சொல்ற கவனிங்க, எப்போ ஒரு ஆக்டேட்
ஃபுல் ஆயிடுச்சோ அவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவரு 0 ஆயிடுவாரு. இதுதான் நியூமரிக்கலோட ஸ்டாண்டர்டு. ஏன் 0 வரலாம் கேட்க கூடாது. அதுதான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மெக்கானிசம். அப்போ முன்னாடி 1 வந்துடும், இங்க 0 வந்துடும். முன்னாடி 1 கொடுத்தா 0 + 1 1, இவர் என்ன ஆயிடுவாரு 0. அப்போ 50.0.1. அதுக்கே புரிஞ்சுதுங்களா? அது புரியுது ப்ரோ. இந்த 50.1 ஸ்டார்டிங் சொல்றதுல இதுவா இந்த கீழே இது கீழே இதுவா இந்த ஒன் ஹோஸ்ட் அந்த இதுதான். இதுவா இது என்னன்னா இது என்னன்னா 255 இருக்கு. இது ஃபுல் ஆயிடுச்சு. இவரு ஃபுல் ஆயிட்டாருன்னா ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு 0 ஆயிடுவாரு. ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்தா 255 + 1 எவ்வளவுன்னா 256. அப்ப இவர் ஃபுல் ஆயிடுவாரு. அப்ப இவரு 0 ஆயிட்டு ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரு. அதனால 50.1.0. அதுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, அதே கணக்கு தான். சரி, இப்ப யாருன்னா இது சொல்லுங்களேன், ட்ரை பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது ஒரு ஐபி வரும். சொல்லலாம் இதுக்கு அடுத்தது ஒரு வேல்யூ வரும். என்னது? சூப்பர். அதனால என்ன கணக்கு? 255 இருக்கா, 0 மாறிச்சா ஒரு நம்பர் இவர் முன்னாடி கொடுப்பாரா, அவரும் 0 ஆயிடுவாரா, ஏன்னா ஃபுல்லா இருக்காரு. இவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரா, அவரும் 0 ஆயிடுவாரா. இவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரா, என்னது அடுத்த நெட்வொர்க் ஓப்பன் ஆயிரும். அடுத்த தெரு இது. அப்ப அந்த தெருவுல நிறைய ஐபி வரும், நம்மளுக்கு தேவையில்லாது. சரி, ஓகே. அப்ப நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிச்சிட்டோம், பிராட்காஸ்ட் ஐபி கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபியும் பார்த்தாச்சு. இப்ப என்ன கதைன்னா, யார் இந்த நெட்வொர்க் ஐடி ஏன் இருக்காங்க, அதுதான். சரி, இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா, இப்ப கம்பெனி வைஃபைல கனெக்ட் ஆயிட்டு நீங்க ஃபேஸ்புக்லாம் போனீங்கன்னா ஒர்க் ஆகாது, யூடியூப் போக முடியாது, இன்ஸ்டாகிராம் போக முடியாது, பப்ஜி கேம் விளையாடலாம்னா பப்ஜி கேம் விளையாட விட மாட்டாங்க. கம்பெனி நெட்வொர்க் உங்க வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலும் இல்ல கம்பெனி உள்ள இருக்க யூடியூப் கேம்ல கனெக்ட் பண்ணா விளையாட முடியாது. ஏன் சுரேன் இதெல்லாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒரு டிவைஸ் வச்சு பிளாக் பண்ணிருப்பாங்க. அந்த டிவைஸ்க்கு பேர் தான் ஃபயர்வால். ஃபயர்வால் அப்படின்றது ஒரு டிவைஸ். அது ஏன் கதைப்படி என்ன பொறுத்தவரை ஃபயர்வால் அப்படின்றது ஒரு வாட்ச்மேன் மாதிரி. அவரை தாண்டி தான் உள்ள வர முடியும், அவரை தாண்டி தான் வெளியே வர முடியும், வெளியும் போக முடியும், யாரா இருந்தாலும். அப்ப இந்த வாட்ச்மேன் எவ்வளவுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரோ அவ்வளவுக்கு எவ்வளவோ உங்க கம்பெனி பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த வாட்ச்மேன் எவ்வளவுக்குள்ள சம்பளம் கம்மியா லோக்கலா வாங்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க கம்பெனி செக்யூராவே இருக்காது. அதான் அர்த்தம். அப்போ ஃபயர்வால்னாவே உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ஞாபகம். 2000 ரூபாய் கொடுத்து ஃபயர்வால் வாங்கலாம். ஓகே, 2 கோடி கொடுத்தும் ஃபயர்வால் வாங்கலாம். 2000 ரூபாய் கொடுத்தோம் வாட்ச்மேனை வீட்டுக்கு வைக்க முடியும். 2 சேலரி கொடுத்து 2 லட்சம் கொடுத்து வைக்கலாம். அப்ப 2 லட்சம் கொடுத்து வைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி மெக்கானிசம் வச்சிருப்பாரு. அதே வித்தியாசம் தான். அப்ப ஃபயர்வால்ன்றது நம்மளை பொறுத்தவரை ஒரு கம்பெனியோ ஒரு வீட்டோட வாட்ச்மேன் மாதிரி. அப்போ கம்பெனிஸ்ல ஒரு சில சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்றாங்க அப்படின்னா அதை எதை வச்சு பிளாக் பண்ணுவாங்கன்னா ஃபயர்வால் வச்சு தான் பிளாக் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டுறாதீங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு 10,000 ரூபாய் செலவு. ஏன்னா அது ஃபயர்வால் கோர்ஸ், நம்ம இருக்கிறது சிசி இருக்குது. சரி, அப்போ ஃபயர்வால் வச்சுதான் ரியல் டைம்ல இருக்க ஒரு சில வெப்சைட்ஸ் பிளாக் பண்றது, அது எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப லாஜிக் என்னன்னா, என் கம்பெனில நம்ம தான் ஃபயர்வால் இன்ஜினியர். ஓகே, நல்லா படிங்க. என்கிட்ட டைரக்டா ஃபயர்வால் இன்ஜினியரா ப்ரொமோட் ஆயிடுவீங்க. நம்ம படிக்கிறது சிசிஎன்ஏ தான். சிசிஎன்ஏ மட்டுமே தரமா என்கிட்ட படிங்க. நீங்க ஜாப் போனீங்கன்னா இன்னும் 2-3 மாசத்துல டைரக்டா உங்களால ஃபயர்வால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நிறைய பேர் ஜாயின் பண்ணி. சரி, இப்போ இந்த ஃபயர்வால் இன்ஜினியருக்கு நம்ம தான் ஃபயர்வால் இன்ஜினியர். உள்ள இருக்க எல்லா ஐபிக்கும் ஃபேஸ்புக்கை ட்ராப் பண்ணும். ஃபேஸ்புக் கிடைக்கக்கூடாது. அப்ப நான் ஃபயர்வால் கிட்ட போய் என்ன சொல்லணும்னா 50.1 வந்தா ட்ராப் பண்ணு, அடுத்தது 50.2 வந்தா ட்ராப் பண்ணு, அடுத்தது
3 வந்தா டிராப். இந்த மாதிரி டோட்டலா எத்தனை பேர் சொல்லணும்? புரியுதா கவுண்ட்? இத்தனை பேரை சொல்லணும். நான் ஃபயர்வால் கிட்ட போயிட்டு எப்போ இத்தனை பேரை சொல்றது, எப்போ ஒரு டிராப் பண்றது, அதுக்கு லேட் ஆயிடும். இதுதான் பிரச்சனை. பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல போற டெக்னாலஜி புரியும். பிரச்சனையை கவனிக்காம நான் சொல்யூஷன் சொல்லி வந்தீங்கன்னா அது மக்கப். ஃபயர்வால்னு கம்பெனில இருக்கு. அந்த கம்பெனில இருக்கிற எல்லா ஐபியும் பிளாக் பண்ணணும். ஃபேஸ்புக் கிடைக்கக்கூடாது. உள்ள நெட்வொர்க் இன்ஜினியர் தெரியும் சார், உள்ள 167.2 ஒரு ஐபி இருக்கு. நான் போய் ஃபயர்வால் கிட்ட இத்தனை ஐபி சொல்லி முடிக்கிறதுக்கே லேட் ஆகும். அப்பதான் அவனை கண்டுபிடிச்சான். நெட்வொர்க் ஐடி. நெட்வொர்க் ஐடி இட்ஸ் நாட் ஐபி, இட்ஸ் லைக் எ லீடர். இவர் தான் லீடர். யாருக்கு லீடர்னா உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே அவர் தான் லீடர். உள்ள மொத்தம் எத்தனை ஐபி இருக்கு? 16,777,214 ஐபி இருக்கு. அந்த ஐபிக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் லீடர். ஆனா அவர் எந்த கம்ப்யூட்டர்ல போட முடியாது. நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடர் சார், நான் என் லீடர் என் கம்ப்யூட்டர் அது போடவே முடியாது, நெட்வொர்க் ஐடி. அப்ப அந்த லீடர் எங்க போய் யூஸ் பண்ணுங்கன்னா, ஃபயர்வால் கிட்ட போயிட்டு ஃபயர்வால் 50.0.0.0ல இருந்து யார் வந்தாலும் என்ன பண்ணு, டிராப்னு போடுங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, whatever we are giving a permission to this network ID, that permission will be inherit to your number of IP address. நெட்வொர்க் ஐடிக்கு நீங்க என்ன பர்மிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பர்மிஷன் உள்ள இருக்க நம்பர் ஆஃப் ஐபிக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளிகேட் ஆயிடும். அப்போ 50 நெட்வொர்க் பிளாக்னு ஃபயர்வால் கிட்ட சொல்லிட்டேனா, அப்ப யாரை பிளாக் பண்ணுவாரு? எல்லாரையும் சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தையும் அதுக்கு தப்பான அர்த்தத்தை கொடுத்துரும். நீங்க எல்லாரையும்ன்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா 50 நெட்வொர்க்ல எல்லாரையும். கரெக்டா? அப்ப எல்லாரும் தப்பு. அப்ப 60 பிளாக் பண்ணிடுவாரா? பண்ண மாட்டாரு. 50 நெட்வொர்க்ல இருக்க 1677ல இனிமே யார் வந்தாலும் பிளாக் பண்ணிடுவாரு. அப்ப நான் போன தடவை ஒரு ஆளையும் மென்ஷன் பண்றதுக்கு பதிலா இந்த ஒரு ரூல் போட்டா போதும். ஆனா ஒரு சில பேர் கேட்பீங்க, சுரேன் அதுல எனக்கு 50 ஐபி மட்டும் பிளாக் பண்ணணும், மீதியெல்லாம் பிளாக் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் கேட்காதீங்க. அந்த ஃபயர்வால் கிளாஸ் ஓகே பண்ணலாம். குறிப்பிட்டு ஒரு 20 ஐபி மட்டும் பிளாக் பண்ணலாம், 30 ஐபி பர்மிட் பண்ணலாம், அதுக்கு அடுத்து 20 ஐபி பிளாக் பண்ணலாம். பட் என்னோட டாஸ்க் உங்களுக்கு நெட்வொர்க் ஐடினா என்னன்னு காமிச்சாச்சு. இப்போ பிராட்காஸ்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாருக்கும் ஒரு கிரீட்டிங் மெசேஜ் இருக்கும். ஓகே, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு. இந்த ஹாப்பி நியூ இயர் கிரீட்டிங் மெசேஜ் நான் என் கம்பெனில டோட்டலா எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குன்னா 16,777,214 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு அனுப்புவேன்னா, யாருக்குன்னா ஒரு ஆளுக்கு அனுப்பலாம். நான் ஆர்டரா வரேன், யாருக்கு அனுப்புறேன்? 50.1க்கு அனுப்புறேன். அவர் மெசேஜ் அனுப்பிச்சு கிடைச்சிருச்சு, எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ணிட்டாரு, சேம் டு யூப்பா, ஹாப்பி நியூ இயர் பா சொல்லிட்டேன், சந்தோஷம். அடுத்து யாருக்கு அனுப்புறோம்? அடுத்தது இந்த மாதிரி நான் ஒரு ஆளுக்கு ஹாப்பி நியூ இயர் அனுப்பிச்சிருந்தேன்னா எல்லாருக்கும் அனுப்புறதுக்குள்ளேயோ 2026 வந்துடும். என்ன சொல்ல வரேன்னா, உள்ள அவ்வளோ நம்பர் ஆஃப் ஐபி இருக்கு. அப்ப இந்த மாதிரி அனுப்புறீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? யூனிகாஸ்ட்னா நான் ஒரு ஆளாக அனுப்பிச்சிருக்கேன். 1க்கு அனுப்புறேன், 2க்கு அனுப்புறேன், 3க்கு அனுப்புறேன். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அனுப்பிச்சிருந்தேன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். எல்லாருக்கும் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் கிடையாது, 50 நெட்வொர்க்ல இருக்க எல்லாருக்கும். தெளிவா படிங்க. அப்ப நான் 50 நெட்வொர்க்ல இருக்க எல்லாருக்கும் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐபிக்கு அனுப்பாதீங்க. யூஸ் தட் பிராட்காஸ்ட் ஐபி ஹியர். ஜஸ்ட் சென்ட் எ மெசேஜ் டு 50.255.255.25. இந்த ஐபிக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா இந்த மெசேஜ் உள்ள இருக்க எல்லா கம்ப்யூட்டருக்கும் போகும். எத்தனை பேருக்கு போகும்? 16,777,214 பேருக்கு. புரியுதா சொல்றது? இந்த ஒரே மெசேஜ் எல்லாருக்கும் போகும். எல்லாருக்கும் போகும்னா யார் எல்லாருக்கும் போகும்? சார் என் கம்பெனில 16 ஒரு பிசி இருக்கு, இந்த ஹாப்பி நியூ இயர் அவருக்கு போகுமானா போகாது. 50 நெட்வொர்க்ல இருக்கவங்க எல்லாருக்கும் போகும். 60 நெட்வொர்க்கு நம்ம படிப்போம். 60 நெட்வொர்க்ல பிராட்காஸ்ட் ஐபி அது தனிக்காது. இது ஒழுங்கா படிச்சு முடியும். ஓகே, அப்போ உங்களுக்கு
நெட்வொர்க் ஐடி, ப்ராட்காஸ்ட் ஐபி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி அப்படின்றத காமிச்சிருக்கோம். ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இப்போ இது முடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்க. 7:30 வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் இருக்கு? கரெக்டா ½ hour ஆயிருக்கு. கரெக்டா இந்த ஒரு சம் போட்டு பேசி முடிக்க கரெக்டா ½ hour ஆச்சு. இப்ப பாருங்க, நான் ஒரு சம் எடுத்துக்கிறேன். 172.16.18.20 இதோட நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, ப்ரிஃபிக்ஸ் லென்த், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். இதுல எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட்? என்னாச்சு? அது தெரியல, என்ன பண்ணணும்? இப்ப சுரேஷ், இதுல எத்தனை நெட்வொர்க் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் இருக்கு தெரியலனா இந்த பேட்சுக்கு வராம மார்னிங் சவுண்ட் போட்டுருக்கனா அங்க வந்து ஒழுங்கா படிங்க. நாளைக்கு தான் கேபிள் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அதெல்லாம் தெரியாம இருக்க கூடாது. டோட்டலா வேஸ்டா போயிடும், நம்ம கஷ்டப்படுக்கலாம். சரி, உங்களுக்கு புரியுதா? நான் என் வாய்ஸை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறேன்னு? இருக்குது எத்தனை பேர்? 4 பேர். உங்களை கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் கத்தி எடுக்கிறேன் அப்படின்னா அது ட்ரைனிங்ல ஒரு ப்ரியாரிட்டி அதிகம். இப்போ கான்சன்ட்ரேட் என் வாய்ஸ்லயே இருக்கும். நான் ஸ்லோவா எடுத்தேன்னா கிளாஸ் பண்ண காரணமா. சரி, அப்போ எந்த ஐபி கொடுத்தாலும் ஹோஸ்ட நீங்க எனிதிங்கா கன்சிடர் பண்ணிக்கணும். ஹோஸ்ட் இஸ் எனிதிங். அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். ஸ்டெப் நம்பர் 1, செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. ஹோஸ்ட் பிட் இருக்கு. ஓகே, 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அந்த 16 ஹோஸ்ட் பிட்ட பிளேஸ் வேல்யூவோட நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்போ இதுல 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு. யாரும் 3 பாக்ஸ் ஓபன் பண்ணாதீங்க. இதுல 2 பாக்ஸ் தான் ஹோஸ்ட். 3 பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா you will get a wrong answer. ஓபன் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 என்னன்னா ரைட் எ பைனரி காம்பினேஷன். எப்பவுமே ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன வரும்னா ஆல் ஜீரோஸ். லாஸ்ட் பைனரி காம்பினேஷன் என்ன வரும்னா ஆல் ஒன்ஸ். அதுக்கு அடுத்தது பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணுங்க. 172.16. என்ன வரும்? 00 இருக்கா? அப்போ 0.0. இதோட ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். மைண்ட்ல ஏத்துங்க, கடகட ஆன்சர் வரணும். அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 16 நெட்வொர்க் பிட் இருக்கு. தென் அதுக்கு அடுத்தது இதை கன்வெர்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 172.16.81 இருக்கா? அப்ப 81 இருந்தா 255.255. இப்ப கண்டுபிடிச்சிருது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நெட்வொர்க் ஐடி. கீழே இருக்குது என்ன? சூப்பர், ப்ராட்காஸ்ட் ஐபி. அப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஐபி என்ன? 172.16.0.1. இதோட லாஸ்ட் ஐபி என்ன? 172.16.255. இப்ப டக்குன்னு சொல்லுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? 2 power host bit நெட்வொர்க் பிட் கிடையாது, -2 பவர் ஹோஸ்ட் பிட். அப்ப 2 பவர் இங்க எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அப்ப 2 பவர் 16 நீங்க கால்குலேஷன்ல போட்டு பாத்தீங்க அப்படின்னா 65,536 இருக்கும். இதுல 2 வேணும்னா மைனஸ் பண்ணி வேலிட் கண்டுபிடிங்க. வேலிட் எவ்வளவு அப்படின்னா 65,534. இந்த சம் ஆஃப் டோட்டலா முடிச்சாச்சு. இந்த சம் முடிக்க எவ்வளவு நேரம் இருக்கு? 5 minutes. டைப் பண்ணலையா? இந்த சம் முடிக்க 3 minutes ஆச்சு. நல்லா பாருங்க வித்தியாசம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான் போட்டோம். இதே நெட்வொர்க் ஐடி தான் இதெல்லாம். அந்த ஒரு சம்ம முடிக்கிறது நமக்கு ½ hour ஆச்சு. அதே தான் செகண்ட் சம் போடுறோம். ஆனா 3 minutes. ½ hour எங்க இருக்கு? 3 minutes எங்க இருக்கு? இப்ப பசங்க என்ன ஆயிடும்னா ஆன்லைன் வேணும், அந்த ½ hour கவனிச்சிருக்க மாட்டாங்க.
ஹாஃப் அன் ஹவர்ல வெளியே போயிருப்பாங்க, தூங்கிருப்பாங்க, நடுவில் சாப்பிட்டுருப்பாங்க, கனெக்ஷன்ல எதனா ஒன்று பண்ணிருப்பாங்க ஆன்லைன்ல. அப்போ பார்க்காம என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்போ உள்ள வந்திருப்பாங்க. இப்போ உள்ள வந்தா என்ன எடுக்கிறாரு, கடகடன் போடுறாரு, ஸ்பீடா போறாரு, கேட்டா டவுட் கேட்க கூடாதுன்றாரு, அப்படிதான் ஆர்கியூமெண்ட். ஓகே, நான் என் கிளாஸ்ல இதெல்லாம் பார்த்தேன். ஓகே, எனக்கு தெரியும் ஆன்லைன் திடீர்னு லேட்டா ஜாயின் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் இருக்கிற 4 பேர்னால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆஃப்லைன்ல ஒரு 30 பேர் வந்துட்டாங்கன்னா இந்த லாஸ்ட் சேர்ல 2 பேர் உட்காந்து இருப்பாங்க. அந்த 2 பேர் கவனிக்க மாட்டாங்க. சரி கவனிக்கலாம் இப்ப பார்ப்பாங்க. இப்ப பார்த்தா எனக்கு என்ன போற பிராட்காஸ்ட்ன்றாரு, நெட்வொர்க் தெரியுறாரு, -2ன்றாரு அப்படின்னு. அப்ப லாஜிக் என்னன்னா நான் ஸ்பீடா போல, நீங்க ஸ்லோவா ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் சம் ஸ்லோவா போணுமா, ரெண்டாவது சம் ஸ்பீடா இருக்கும். அப்ப மூணாவது சம் ஈஸி இல்ல, நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப யாருக்கு மூணாவது சம் கரெக்டா இருக்குன்னா இந்த 2 சம பார்த்துருக்கோம். புரியுதா? சரி, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்குமானா கிடையவே கிடையாது. எப்போ புரியுது? நைட்டு போய் நோட்டை போட்டு சம் போடணும். அப்ப நிறைய டவுட் வரும். அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி எழுதுறீங்கன்னா தான் போதும். ஜஸ்ட் ஐ எம் கிவிங் ஏ ஐடியாஸ், இட்ஸ் நாட் அ நாலேஜ். இப்ப கொடுத்தவொடனே சுரேஷ் ஷைனிங்கன்னா என் நம்பிக்கை இருக்கு, சுரேஷ் கிட்ட ஆன்சர் பண்ணுவாரு, பிரசாந்த் கிட்ட ஆன்சர் பண்ணுவாரு. ஆனா நான் ஓவர் கான்பிடன்ட் இல்லாம நானே சொல்லிடுறேன் இது ஐடியா தான், இத நாலேஜா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. அடுத்த சம்பவம் 192.168.20.50. இந்த ஐபியோட என்னென்ன கண்டுபிடிக்கணும்? நெட்வொர்க் ஐடி, broadcast IP, last IP, total number of IP, prefix length. இவ்வளோ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஹோஸ்ட் இஸ் எக்ஸ்னு போடுங்க. அது போடணும்னு அவசியம் இல்லை, போட்டா குழப்பாது. சுரே எனக்கு சும்மாவே குழப்புதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி வீடியோஸ்லாம் பாருங்க. அப்போ இது கிளாஸ் சி, ஆனா அது மட்டும் ஏன் மட்டும் கேட்டுறாது, அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது கிளாஸ் சி, இந்த பக்கம் எக்ஸ் கொடுங்க. ஸ்டெப் நம்பர் 1, செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. அப்போ ஒரு சில பேர் இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு கேட்டா 24 ஹோஸ்ட் பிட்னுவாங்க. அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அவ்வளவுதான். இந்த மேட்சை விட்டுட்டு, ஏன்னா விட்டாச்சு, ஒரு கண்டென்ட் மிஸ் பண்ணிட்டாவே அடுத்து குழப்பி விட்டுருவோம். அதான் மார்னிங் சொல்றீங்க இல்லையா, நீங்க நைட் உட்காந்து கிளியர் பண்ணிக்கணும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா படிங்க, நல்லா படிங்க. சரி, அப்போ இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? 8. ஏன்னா ஒரு ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட் தானே, கிளாஸ் இதுல. $192.168.20. நிறைய பசங்க தப்பு பண்றது என்னன்னா இதுக்கு 3 பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க, இல்ல 2 பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. பாக்ஸ ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அது ஏவா பியா சியா எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு ஓபன் பண்ணுங்க, கிளாஸ் நறுக்கணும். சரி, அப்புறமா பைனரி போடணும். பைனரி போட்டு என்ன வரும்னா 000000000, அடுத்தது 1 போடணும், 11111111. இப்போ இதோட நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கணும். நெட்வொர்க் ஐடி என்ன அப்படின்னா 192.168.20.0. இதோட ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்ன ப்ரோ? ஆன்சர் 254 ப்ரோ? இருங்கப்பா, எந்த 24 அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் அத மைண்ட்ல ஏத்திக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். அப்ப என்னது 24 வராது, கரெக்ட்டா படிங்க. சரி, அடுத்தது பிராட்காஸ்ட் ஐபி 192.168.20.255. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஐபி 192.168.20.1. அடுத்தது லாஸ்ட் ஐபி 192.168.20.54. பிரசாந்த், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன?
சூப்பர். சார் நெட்வொர்க் பிட் 24 எப்படி சார் வரும்? அது 8 தானே சார் வரும்? அது எப்படி இல்லங்கப்பா சார்? இருங்க. அது என்னன்னா இந்த வேல்யூக்கு பேரு ப்ரிஃபிக்ஸ் லென்த்ங்கப்பா. ஓகே. ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்டுங்கப்பா. நெட்வொர்க் பிட் தான். அப்ப நெட்வொர்க் பிட்னா இது கிளாஸ் சி. கிளாஸ் சினா இது நெட்வொர்க், இது ஓகே நெட்வொர்க், ஓகே ஓகே. இது நெட்வொர்க். ஹோஸ்ட். ஓகே சார். அது ஓகே திடீர்னு சார். நம்மளுக்கு எப்படி குழப்பிடும்னா கெட்டு தானே இருக்கு அப்படின்னு குழப்பம். ஒண்ணும் இல்ல, தப்பு கிடையாது, சரியாயிடும். ஓகே சார். சரி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் பாருங்க. என் கதை உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். சரி, அப்போ என்னது ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். அப்போ எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? நானே குழப்பிட்டேனா? சரி, ஓகே. அப்போ ப்ரிஃபிக்ஸ் தான் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட் தான். சரி, இப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னா ஹோஸ்ட் பிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் ஹோஸ்ட் பிட். அப்போ எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு அப்படின்னா 8 ஹோஸ்ட் பிட். அப்போ 2 பவர் 8 அப்படின்னு போட்டீங்கன்னா 256 வரும். -2 பண்ணலாமா வேணாமா? அப்படி சொல்லக்கூடாது. பண்ணலாமா வேணாம்னா வேலிட் ஐபி வேணும்னா பண்ணுங்க, டோட்டலா கவுண்ட்னா 256. ஓகேவா? அப்போ 256 -2 ஏன் பண்றோம்னா வேலிட் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்போ -2ல எது போயிடும்? நெட்வொர்க் ஐடியும் பிராட்காஸ்ட் ஐடியும். அப்போ 254. இதுல இருந்து ஏன் பசங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம். என்ன வேல்யூ வந்தது? 167714. ஏவா பியா சியா? அப்ப என் பசங்க இனிமே என்ன புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் ஏல இருந்து ஐபி எடுத்தீங்கன்னா 16777214 ஐபி அசைன் பண்ணலாம். ரெண்டாவது சம் போட்டோம், அதுல எத்தனை ஐபி வந்துச்சுன்னா 65534. அப்ப அதை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் பில இருந்து ஐபி எடுத்தீங்கன்னா 65534 அசைன் பண்ணலாம். இது ஏவா பிஎஸ்சியா? இப்ப போட்டுது சி. இதுல இருந்து என் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் சில இருந்து ஐபி எடுத்தீங்க அப்படின்னா 254. ஏன் கிளாஸஸ் பிரிச்சா உங்ககிட்ட யாருன்னா கேட்டா ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏன் கிளாஸஸ் பிரிச்சிருக்கான்? ஒரே கிளாஸ வச்சிருக்கலாமே, ஏன் பிரிச்சான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்டாண்டர்ட். என்ன சொல்றேன்னா ஏன் கிளாஸஸ் பிரிச்சா? ஸ்டாண்டர்ட். எல்லாமே ஸ்டாண்டர்ட்ல போயிடாதுப்பா. ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கிளாஸ் பிரிச்ச ரீசன் என்னன்னா நம்பர் ஆஃப் ரிக்வயர்மெண்ட். உங்க கம்பெனிக்கு என்ன வேணும்? அதிகமான ஐபி தேவைப்படுதா? கிளாஸ் ஏ எடுத்துக்கோ. அவ்வளவு வேணாமா? கிளாஸ் பி எடுத்துக்கோ. அவ்வளவு வேணாமா? கிளாஸ் சி எடுத்துக்கோ. அதுக்காக தான் பிரிச்சான். அப்ப கிளாஸ் பிரிச்சுதான் நம்பர் ஆஃப் ஐபி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டான். பெரிய பெரிய கம்பெனிஸ் லார்ஜ் நெட்வொர்க் அவ்வளவு ஐபி இருக்கு, கிளாஸ் ஏ எடுத்துக்கோ. அவ்வளவு வேணா சுரேஷ் 65000 இருக்கு, கிளாஸ் பி எடு. அவ்வளவு வேணா சுரேஷ் கம்மியா தான் தேவைப்படுது, கிளாஸ் சி எடுத்துக்கோ. எல்லாமே ஐபி தான். புரியுதா? அப்போ ஹோம் நெட்வொர்க்னா என்னன்னா வீட்ல இன்டர்நெட். வீட்ல எத்தனை டிவைஸ் யூஸ் பண்ணும்? மிஞ்சி போனா 5. மொபைல் போன் வந்ததுனால தான் 5. மொபைல் வந்ததுனால வீட்டுல ஆளாளுக்கு 2 மொபைல் 1 மொபைல் அப்படின்னு. அப்ப வீட்டுல 5 மொபைல் யூஸ் பண்ண போறோம். மிஞ்சி போனா 5 தான். அப்ப ஏ யூஸ் பண்ணலாமா? மூணுத்துல எதனா ஒண்ணா யூஸ் பண்ண முடியும். ஏ யூஸ் பண்ணலாமா, பி யூஸ் பண்ணலாமா, சி யூஸ் பண்ணலாமா? நீங்க எந்த ஹோம் நெட்வொர்க் வேணாலும் போங்க, ப்ரௌசிங் சென்டர், சின்ன சின்ன கம்பெனி, இந்த மாதிரி எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்கல. ஓகே, நான் இதெல்லாம் பிராக்டிகலா பார்த்தவன், அதனாலதான் என் கிளாஸ்ல இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த டெக்னாலஜி கூட ஐக்கியமாகுங்க. இனிமே நீங்க எந்த ஹோம் நெட்வொர்க்ல போயிட்டு ஐபி செக் பண்ணாலும், செக் பண்ற கமெண்ட் சொல்லி தரல, இனிமே பாத்துக்கலாம். செக் பண்ணாலும் சீல தான் இருக்கும் ஹோம் நெட்வொர்க். ஓகே, இப்போ சுரேன் நெட்வொர்க் இங்க இருக்கிறது பத்தி என்கிட்ட அதிகமா இருக்கு, 10-15 இருக்கு. 10-15 சி போதும்ல. நான் என்ன ஐபில இருக்கேன்னா சீல இருக்கு. இப்ப காமிக்க மாட்டா, பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே, அப்ப நான் இருக்கிறது என்ன இருக்குன்னா கிளாஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ சின்ன சின்ன நெட்வொர்க்ஸ் எல்லாம் கிளாஸ் சில தான் இருக்கும். அது ஏன்னு கேட்டா என் பசங்களுக்கு பேச தெரியணும். அப்பதான் எனக்கு பவர்ஃபுல்லா, எனக்கு ஜாலியா இருக்கும். அப்ப சுரேஷ் ஏன் சுரேஷ் அந்த கம்பெனி வந்து கிளாஸ் சில வச்சிருக்காங்கன்னா, சார் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இங்க கம்மியா தானே இருக்கு, கிளாஸ் சில தானே 254 இருக்கு, அதுக்கு கீழே எடுக்க முடியாது, இருக்கிறதே கிளாஸ் சி தான். அப்ப நிறைய இடத்துல கிளாஸ் சி பார்ப்பேன். புரியுதா? யாரு கம்பெனில 255 மேல 254 மேல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ கிளாஸ் சி யூஸ் பண்ண மாட்டேன்.
இன்னும் இருக்கு சப்நெட்டிங்லாம் பார்ப்போம் ஒண்ணு. சரி, இப்ப பழைய கான்செப்ட். சுரேஷ் ரொம்ப நாளா ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்ன கொஸ்டின் ஞாபகம் சுரேஷ்? அது இப்ப கேட்டது முன்னாடி. நம்ம டார்கெட் மறந்துக்கூடாது. இந்த படிக்கிறது எதுக்காகனா 2 பிசிக்கு நெட்வொர்க் தெரியும். சரி, அப்போ 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டுல ஜாலியா விளையாடிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களான்னு உங்ககிட்ட தான். சரி, அப்போ யூடியூப் கேபிள் வாங்கணும், ட்ரிம்மிங் டூல் வாங்கணும், RJ45 ஜாக் வாங்கணும், அதை ட்ரிம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. ரைட், நாளைக்கு சீக்கிரமா வாங்க ஆஃப்லைன்ல வந்தீங்கன்னா RJ45 ஜாக் ரெடியா இருக்கும். ஒரு கேபிள் மீட்டர் தரேன், ட்ரிம் பண்ணுங்க. பட் RJ45 ஜாக்குக்கு நீங்க பே பண்ணணும். RJ45 ஜாக்குக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கலாம் நான் யோசிக்கிறேன். எப்படின்னா பர் RJ45 ஜாக்குக்கு 5 rupees பே பண்ணணும். ஓகே, ஃப்ரீயா கொடுப்பேன். ஏன் கொடுக்கல அப்படின்னா நான் ஃப்ரீயா கொடுத்தா பயத்தோட பண்ண மாட்டேன், ஜாலியா பண்ணுவீங்க. ஒரு RJ45 ஜாக் ட்ரிம் பண்றீங்கன்னா பயத்தோட பண்ணணும். பயத்தோட பண்ணா அதை தப்பு நடக்க. ஓகே, அதனால பேலாம் பயப்படாது. எனக்கு அந்த காசு வச்சு 5 ரூபா சொன்னா பண்ண போறது இல்லை. பட் எனக்கு எல்லாமே ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்னு யோசிப்பேன். அப்போ நாளைக்கு பாக்ஸ் ஃபுல்லா RJ45 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கிட்டோம். நேற்று ஈவினிங் என்ன டிசைட் பண்ண அப்படின்னா இல்ல எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் பசங்களுக்கு. ஓகே, பே பண்ணுங்க. பே பண்ணா RJ45 கேபிள்லாம் பே பண்ண தேவையில்ல, கிரிமினல் பே பண்ண தேவை. என்னன்னா ஒரு RJ45 ஜாக்க உடைச்சிங்கன்னா 5 ரூபாய் போயிடுச்சுன்னு பயம் இருக்கும். அப்பதான் கம்பெனில போக சொல்ல கிளாரிட்டியா இருக்கும். சரியா, RJ45 பாக்ஸ் ரெடியா இருக்கு, எத்தனை வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஆனா ஃபர்ஸ்ட்லயே ட்ரிம் பண்ண வராது. ஓகே, 2-3 தடவை உடைப்போம், கேபிள் தப்பா கட் பண்ணுவோம், கலர் கூட தப்பா வைப்போம், இதெல்லாம் இருக்கும். நாளைக்கு முடிஞ்ச சீக்கிரமா வந்தீங்கன்னா we'll do trimming for offline. ஆன்லைன் அது யூடியூப்ல பாத்துக்கிறது. சரி, அப்போ RJ45 ஜாக்லாம் ட்ரிம் பண்ணிட்டு அப்புறமா பிசிக்கு கண்டிப்பா நீங்க என்ன கொடுக்கணும்னா ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். நான் ஹலோ என்ன எஸ் எஸ் சொல்லு. சார், அந்த RJ45 ஜாக் இருக்குங்களா, அது கலர் கோடிங் மட்டும் ஒரு வாட்டி. சரி, நான் சொல்லித்தரேன். சரி. இப்போ இந்த பிசிக்கு நான் ஒரு ஐபி செட் பண்றேன் 20.0.0.10. இந்த ஐபியோட ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 நெட்வொர்க்ல 10th ஐபி. எப்படி சொல்றீங்க 20 நெட்வொர்க்ல 10th ஐபின்னு? கிளாஸ் பேஸ் பண்ணி தான், கிளாஸை பேஸ் பண்ணி தான் ப்ரொனன்சியேஷன் வரும். கரெக்டா? சரி, அப்போ 20 நெட்வொர்க்ல 10th ஐபின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் படிச்சிருக்கேன். இதுல ஒரு நெட்வொர்க் இருக்கு, 3 ஹோஸ்ட் இருக்கு, இது கிளாஸ் எனக்கு தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா அது யாருக்கு தெரியாது? கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு நீங்க கொடுத்தது 4 நம்பரா தான் தெரியுமே தவிர அந்த நம்பர்ல ஐபின்னு தெரியும். ஆனா அது ஏவா பியா சியா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்னு தெரியாது. நீங்க சொன்னாதான் அவரும் புரிஞ்சுப்பாரு. 20 நெட்வொர்க்ல 10th ஐபி போர்ஷன் பத்தி சொன்னாதான் அவருக்கு தெரியும். நான் ஐபி மட்டும் கொடுக்க போறேன்னா கண்டிப்பா எந்த டிவைஸ்க்கும் புரியாது. ஐபின்னு தெரியும், ஆனா என்ன தெரியாது, என்ன போர்ஷன் தெரியாது. போர்ஷன் தெரியாதான் முடிவு பண்ணிப்பாரு 20 நெட்வொர்க் 10th ஐபி. எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அப்ப கண்டிப்பா உங்க போர்ஷன், உங்க நெட்வொர்க் போர்ஷனை டிஃபைன் பண்ணணும். சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஆப்டேட் நெட்வொர்க்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு பேர் தான் சப்நெட் மாஸ்க். சரியா? ஓகே, சப்நெட் மாஸ்க் அப்படின்றதுன்னா it is used to mention network portion in IP. உங்க ஐபில எது நெட்வொர்க் போர்ஷன் மென்ஷன் பண்றதுக்கு பேரு சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன். எப்படி ஒரு ஐபியோட சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுனா
put binary as 1 for network bit and host is equal to 0. No need to mention host. சரி, என்ன சொல்லி இன்னொன்னு போட்டிருக்கீங்கன்னா ஈஸி தான். என்னோட ஐபி 20.0.10. இந்த ஐபியோட என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இந்த ஐபியோட என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும். சப்நெட் மாஸ்க்னா என்ன? நெட்வொர்க் போர்ஷனை டிஃபைன் பண்றது. இதுதான் நெட்வொர்க் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்றது பேர் தான் சப்நெட் மாஸ்க். அப்ப சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா பைனரி என்ன போடணும்? 1. எந்த பிட்டுக்கு? சரி, இப்ப என் பசங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு. 8 தெரியும்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, என்னாச்சு அஜித்? ஓகேல? ஓகே, சரி. அப்போ எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு அப்படின்னா 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. ஓகே, அப்போ இதை மட்டும் தான் ஓபன் பண்ணணும், வேற எதையும் ஓபன் பண்ண கூடாது. ஹோஸ்ட் இஸ் 0. 8 நெட்வொர்க் பிட்டுக்கும் பைனரி என்ன போட சொல்றாங்க? 1. 8 பிட்டுக்கு 1 போடுங்க. 1 1 1 1 1 1 1 1. அப்ப 8 1 போட்டீங்கன்னா டெசிமல் வேல்யூ என்ன வரும்? 255 வரும். அவ்வளவுதான் சப்நெட் மாஸ்க் 0 0 0. அப்ப இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. இப்ப நான் இன்னொரு ஐபி கொடுக்குறேன், முடிஞ்சா இது கண்டுபிடிங்க. 172.16.80.20. இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும். அப்ப எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 16 நெட்வொர்க் பிட் இருக்கு. அப்ப 2 பாக்ஸ் கரெக்டா. இது 172 நெட்வொர்க் தான், 16 நெட்வொர்க் தான். அவங்க சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா நெட்வொர்க் பிட்டுக்கெல்லாம் 1 போடுங்கன்றாங்க. அப்ப சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? அவ்வளவுதான். கிளாஸ் சூப்பர். கிளாஸ் பி வந்தாவே என்ன வரும்னா 255 255 0. ஓகே, சரி. அப்ப அதுக்கு அடுத்ததுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லணும் 192.168.70.80 சப்நெட் மாஸ்டர் 220 255 255 255. மேபி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பரு. பாக்ஸ் ஓபன் பண்ணல, மூணாவது பாருங்க பாக்ஸ் ஓபன் பண்ணாம எழுதிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தர சொல்ல பாக்ஸ் நம்பர் பாருங்க. திருப்பி நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணி தான் டைம் பத்தாது. ஒரு தடவை தான் பேஸ் பார்க்கணும், அடுத்தது அட்வான்ஸா போயினே இருந்தது. சரி, இது எத்தனாவது கிளாஸ்? ஆமா, 4வது கிளாஸ். நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க, 4 கிளாஸ் தான் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே டாபிக்கோ நாலாவது கிளாஸ் டாபிக்கோ ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஈஸி, செகண்ட் டே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், தேர்ட் டே ஈஸி மாதிரி தான், ஃபோர்த் டே ஓவர் காம்ப்ளிகேட்டட் இருக்கு. ஓகே, இப்ப வித்தியாசம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே நோட் ஓபன் பண்ணல, வீட்டுக்கு போனீங்க, சும்மா உட்காந்தீங்க, ஓகே குட். செகண்ட் டே ஓபன் பண்ணீங்க, பாதி பேரு ஓபன் பண்ணல, ஓகே குட். தேர்ட் டே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகே நோட் ஓபன். ஃபோர்த் டே இது இன்னைக்கு நோட் ஓபன் ஆகலன்னா நாளைக்கு உள்ள ஒரு சொல்ல ஏதோ சொன்னாருப்பா, பிராட்காஸ்ட் ஐபினாரு, நெட்வொர்க் ஐடினாரு, இது போடுனாரு அது போடுனாருன்னு டோட்டலா மறந்துடும். நாளைக்கு ஈவினிங்குள்ள இந்த சிசிடிக்கு நோட்டு போட்டு இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே கரெக்டா போகும், ஒரு தப்பு நடக்காது. இதுதான் உண்மை. வீட்டுல நோட் ஓபன் பண்ண ரெடியா இருங்க. சரி, இப்போ நோட்லாம் ஓபன் பண்ணுங்க, நோட் பென் எல்லாம் ஓபன் பண்ண ரெடியா இருக்கும். ஒண்ணு ஒண்ணா போடுங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணிருக்கேன் கேம்ல, வீட்டுக்கு போவேன். எல்லாரும் ஆன்லைன் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நான் போட போறேன், யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கூடயே போடு, ஏன்னா ஆன்லைன் செக் பண்ண முடியாது. நான் சொல்ற ஐபி எழுது, ஓரமா டாப்ல எழுது.
சரி, இங்க பாருங்க, ஒண்ணு போடலாம். இந்த ஐபியோட நீங்க இப்ப என்னென்ன வேல்யூ தெரியுமா கண்டுபிடிக்கணும்? நீங்க கண்டுபிடிக்காதீங்க, நான் சொல்லி தரேன். ஒன்னொன்னா போடுவோம், அவசரம் தான் படையாது. ஓவர் கான்பிடென்ட்ல நோட் போடக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது பிடிச்சா கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிடும். சந்தோஷம் தான் ஆன்சர் கரெக்டா இருந்தா, பட் அப்படி வேணாம், மெதுவா போலாம். அப்போ இந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, ப்ரிஃபிக்ஸ்ட் லென்த், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி, சப்நெட் மாஸ்க். 7 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இதை நீங்க என்னவா கன்சிடர் பண்ணுவீங்கன்னு எழுதுவீங்க. என்னவா கன்சிடர் பண்ணிப்பீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா அப்படின்னா இது ஏவா பிஎஸ்சியா பாத்துருவீங்க. ஏவா பிஎஸ்சியா? சி. எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட்? 3 நெட்வொர்க், ஒரு ஹோஸ்ட். அப்போ இதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? ஏன் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? அவ்வளவுதான், பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் கன்சிடர்ட் as x. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 போடுங்க. செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பேஸ் வேல்யூ. அந்த ஹோஸ்ட் பிட்டை செப்பரேட் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். ஹோஸ்ட் பிட்டை மட்டும் அழகா பாக்ஸோட செப்பரேட் பண்ணி எழுதுங்க. கன்வர்ஷன்லாம் பண்ணக்கூடாது, வெறும் ஒரே ஸ்டெப் மட்டும் தான் நோட்ல போடணும். ஓகே, அப்போ இந்த டைம் உங்க நோட்ல என்ன இருக்கணும்னா அழகா ஒரு பாக்ஸ் தான் இருக்கணும். 2 பாக்ஸ் யாரெல்லாம் பிரிச்சீங்களோ தப்பு மாத்திக்கணும். தப்பு நடக்கிறது ஓகே தான், இன்னைக்கு தப்பு நடக்கும், நாளைக்கு தான் நடக்கும். 210.150.178 நோட்ல இருக்கணும் அழகா. இப்போ ஃபர்ஸ்ட் பைனரியும் லாஸ்ட் பைனரியும் இருக்கு. என்ன பிரசாந்த், மொத்தமா முடிச்சிட்டு இருக்க? முடிக்கூடாது, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பைனரி 0, லாஸ்ட் பைனரி 1. இது போட்டுருப்பீங்க. இப்ப அழகா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணுது. பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணி நெட்வொர்க் ஐடி, ப்ராட்காஸ்ட் ஐபி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ரிஃபிக்ஸ்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அழகா. ப்ரோ நெட்வொர்க் ஐடி, ப்ராட்காஸ்ட் ஐடி, அப்புறம் வேற நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஐபி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ரிஃபிக்ஸ். ஓகே ஓகே.
ஃபண்டமெண்டல் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் நான் ரெஸ்ட் எடுக்க லீவ். பிரசாந்த், விக்னேஷ்லாம், பிரசாந்த், சரவணன், அதுக்கப்புறமா சுரேஷ்லாம் நாளைக்கு கிளிப்பிங் முடிச்சிடணும். கேபிள் நிறைய இருக்கு. ஆர்டிஃபைட் எக்ஸாக்ட் அதை எடுத்துக்கோங்க. கிளிப்பிங் டூல் உள்ள இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் உடச்சிருவோம், அதை பார்க்கலாம். வசந்த் இருப்பாரு லா கோஆர்டினேட்டர், நானும் இங்கே தான் இருப்பேன். ஓகே, அதை கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். 6:30 வேணாம், முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். 6:30 ஓகே தான். ஒரு கிளிப்பிங் டூல் தான் இருக்கு, அதனால சீக்கிரமா. இருந்தா உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே? அப்படியா, சரி. ஓகே, வாங்கி போடணும். இன்னைக்குதான் ஒரு சில டிவைஸ்லாம் வாங்கியிருக்கேன், இன்னும் நிறைய வேலை இருக்கு. ப்ராட்காஸ்ட் ஐபி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ரிஃபிக்ஸ் அப்போ என்ன வரும்னா 210.150.178.0 ப்ரிஃபிக்ஸ் லெவல் அப்படின்னா 24. இது நெட்வொர்க் ஐடி. ப்ராட்காஸ்ட் ஐபி என்னன்னா 210.150.178.250 மாதிரி பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்பர் டவுட்டே வராது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்க்காம பண்ணலாம், நல்லா படிச்சவங்க பண்ணலாம். நாங்க இப்ப இதெல்லாம் பாக்ஸ் ஓபன் பண்ண மாட்டோம். நானே இப்ப ஏவன்ஸ் எல்லாம் பார்க்கவே கண்டுபிடிக்கும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். அப்புறமா நம்ம ராஜா தான், என்ன வேணா வரலாம். ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி. ஓகே, இது நெட்வொர்க் ஐடி, ப்ராட்காஸ்ட் ஐபி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பவர் ஹோஸ்ட் பிட் 256 -2 சப்நெட் மாஸ்க். இது கிளாஸ் சியா? கிளாஸ் சினா சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? 255.0 255.255. சுரேஷ் புரியுதா? எது சப்நெட் புரிஞ்சது? அதான் நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்ட நான் எழுதிருக்கேன். நோட்ல கரெக்டா இருக்கா, எதெல்லாம் தப்பா இருக்கு, எதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணணும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, நம்மளுக்கு இது கன்ஃபியூஸா இருக்கு, அது நோட் பண்ணிக்கணும். கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற கூடாது, நைட்டுக்குள்ள அதை பார்த்துக்கணும். டவுட் ஆச்சல அந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்குல்ல, ஆமா, அது நெட்வொர்க் பிட் கண்டுபிடிக்கிறதுலாம் வேற என்னத்துக்கு யூஸ் ஆகும்? நம்ம ரவுட்டிங் டேபிள்ல ரூட்லாம் போட சொல்லி யூஸ் ஆயிருக்கும், ஃபயர்வால்ல போட சொல்லி யூஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா ஐபி அசைன் பண்ண சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ஆதித்யா, நான் இங்க சொல்றேன் திரும்பி இந்த பேட்ச். சரியா? ஓகே ஓகே ப்ரோ. சரி, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா தேர்வுகளும் முடிச்சாச்சு. சுரேஷ், நம்ம டார்கெட் என்ன? டார்கெட்டே மறந்துடுறியா? அப்போ ரெண்டு சிஸ்டத்துக்கு வந்து நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். டார்கெட் மறந்துட கூடாது. அதை எப்படியாவது உங்களை சொல்ல வச்சு சொல்லி கொடுத்து தரமான நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும். 2 கம்ப்யூட்டர் இப்போ 2 கம்ப்யூட்டர் கையில கொடுத்தா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ற நாலேஜ் கொடுக்கணும். தியரி எல்லாம் கொடுத்தாச்சு, நாளைக்கு பிராக்டிகல கை வைக்கணும். ஆனா இதெல்லாம் யாரு தரமா படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கிளாஸ். நானும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன், என்ன நாளைக்கு கிளாஸ் அலோவ் பண்ணுங்கன்னா அப்படின்னு அலோவ் பண்றதுக்கு இங்க ட்ரைனிங் கிடையாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு விட்டோம்னா நோட்டெல்லாம் இருக்காது. லேப் எப்படி இருக்கும்னா நோட்டே இல்லாம தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க எங்கிட்ட ஆன்சர் பண்ணணும், நெட்வொர்க் ஐடி என்ன, டிவிஸ்ல என்ன, அங்க போங்க 2 கம்ப்யூட்டர் இருக்கும், கேபிள் இருக்கும், பின்வென்ட் இருக்கும். நோட் எடுத்துட்டு போயிட்டு வந்தா அப்படிலாம் அனுப்ப மாட்டோம், அது வேற ட்ரைனிங் அது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் தியரி முடிக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு போயிட்டு 50.255.255.255 அசைட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன்னா ப்ராட்காஸ்ட் அதை என்கிட்ட இங்க சொல்லணும்.
சொல்லிட்டு அங்க போகணும். அங்க போயிட்டு சார் இது போட்டேன் வரமாட்டேன்னு என்ன கூப்பிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இது போடவே கூடாதுன்ற. ஓகே, அப்ப இதெல்லாம் முடிக்கணும். இதுதான் தியரிட்டிக்கல். சும்மா லேப்ன்றது டைரக்டா லேப்ல பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் தியரி எல்லாம் உடச்சிடணும் மொத்தத்தையும். சுரேன் என்ன வேணா கேளுங்க ஸ்ட்ராங்கா, அப்ப நோட்டி தேவையில்ல. அப்ப உங்களுக்கு டவுட் வராது, போனீங்கன்னா லேப் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ டுமாரோ we are starting our lab practical, but before going to lab ஒரு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஓகே, டெஸ்ட் லிங்க்லாம் நாளைக்கு வந்துடும். டெஸ்ட் இருக்கும், ரைட்டிங் நோட்ஸ் இருக்கும், கொஸ்டின் கேட்கப்படும். புது பேட்ச், பழைய பேட்ச்ல இப்ப டெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் கேட்டு நீங்க ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா இல்ல நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, வீக்கா தான் இருக்கு, திடீர்னு ஆன்லைன்ல புது பேட்ச் தான் கேட்கிறேன் பேசவே மாட்டாங்க, தென் வந்து ஆன்சர் தப்பா இருக்கு, ப்ரிஃபிக்ஸ் தெரியல, நெட்வொர்க் பிட் தெரியல அப்படின்னா லேப்ல இருக்காது. அன்னைக்கு உட்காந்து படிக்கணும். திருப்பி சொல்லி தர மாட்டேன், அது எனக்கு லேட்டர். அன்னைக்கு கிளாஸ் இருக்காது, உட்காந்து படிக்கணும். நான் நினைச்ச மாதிரி என் கிளாஸ் இருந்தாதான் லேப் ஓப்பன். ஓகே, மேபி எனக்கு நாளைக்கு லேப் ஓப்பன் ஆயிடும், எனக்கு ஆசையா இருக்கு என் இன்ஸ்டியூட்ல நான் லேப் எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தான் எடுக்க போறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஸ்டியூட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச், ஈவினிங் பேட்ச் தான். அதுக்கு முன்னாடி பேட்ச்ல ரொம்ப போல. அப்போ நான் ரொம்ப இதா இருக்கு. ஓகே, எதனா ஒன்று காமிக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி படிச்சிடணும். ஸோ நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எலிஜிபிள் இருக்கு, அந்த எலிஜிபிளோட வாங்க. நாளைக்கு ஒரு ஐபிஏ காமிக்கும், அந்த ஐபிஏ பார்த்த அடுத்த செகண்ட் லிசன் நான் சொல்றதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு ஐபிஏ பார்த்த அடுத்த செகண்ட் நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்க தெரியும். அடுத்த செகண்ட் அதோட ஃபர்ஸ்ட் ஐபி தெரியும். அடுத்த செகண்ட் அதோட லாஸ்ட் ஐபி தெரியணும். அடுத்த செகண்ட் அதோட ப்ராட்காஸ்ட் ஐபி தெரியணும். அடுத்த செகண்ட் அந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் என்னன்னு தெரியணும். அடுத்த செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் தெரியணும். அது அடுத்த செகண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி தெரியும். நோட் இருக்க கூடாது. சரி, ஏதோ ஒரு ஐபி கேளுங்க, நான் இந்த 5 பேராமீட்டரையும் சொல்லுங்க சொல்லி அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணி. ஏன்னா திருப்பி சொல்றது என்ன, ஃப்ரீயா படிக்கல, காசு கொடுத்து வச்சிருக்கீங்க. அது எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா எதனா ஒன்று சாதிக்கணும். சும்மா காசு கொடுத்தா போதாது, யூ வாண்ட் டு டு சம்திங். அப்ப நாளைக்கு செஷன் வரதுக்கு முன்னாடி இந்த பேராமீட்டர்ல யாரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவங்க வாங்க, மீதி பேர் புது பேட்ச் வந்து படிங்க. எனக்கு தேவை என்னன்னா இங்க தரமா படிக்கும். சும்மா நானும் வந்துட்டு போற சுரேன் அலோவ் பண்ணவே மாட்டேன். ஓகே, அப்போ இன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் யூடியூப்ல வந்துடும். ஏற்கனவே இந்த டாபிக் யூடியூப்ல இருக்கு வேற, என்ன உங்க பேட்ச்லயே படிக்கணும்னா நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்காக வந்து சுரேன் எல்லாத்தையும் போட்டுருவாரு, நம்ம ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணிட்டுமே நினைச்சீங்கன்னா எல்லாமே போட மாட்டேன். இன்னொரு 5 கிளாஸ் 6 கிளாஸ் அதோட ரெக்கார்டிங் தான் வந்துடும். ஓகே, உங்களுக்கு ரெக்கார்டிங் வராது, நானும் யூடியூப்ல எல்லாம் போட மாட்டேன், ஃபண்டமெண்டல்னால போட்டுனது. சரியா, ஸோ ரெக்கார்டிங் தான் வந்துடும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா, லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே. அப்போ நாளைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பேராமீட்டர் எல்லாம் தரோவா படிச்சுக்கலாம். எப்படி இன்னைக்கு வந்து கிளாஸ் ஏ பி சி நெட்வொர்க் பிட் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களோ, நாளைக்கு வருஷம் இது படிச்சுட்டு வந்தீங்கன்னா டுமாரோ we will create a ஆன்லைன் லேப். நாளைக்கே எல்லாருக்கும் ஆன்லைன் லேப் கிரியேட் பண்ணிடுவேன். ஆஃப்லைன் லேப் வரவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்களோ, மெயினா ஆன்லைன், அவுட் ஆஃப் ஸ்டேட் தெரியல எப்படின்னு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா ஆன்லைன் என்னைக்குன்னா ஒரு நாள் ஆஃப்லைன் லேப் வர மாதிரி பாருங்க. வர முடியும்னா முடியும் சொல்லுங்க, என்னைக்குன்னா ஒரு நாள்னா வர மாதிரி பாருங்க. எனக்கு கால் எல்லாம் பண்ணணும் முன்னாடியே. கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக தனியா இன்ஸ்டியூட் தனியா ஓபன் பண்ணி அது லேப் கோஆர்டினேட்டர் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரியல் டிவைஸ் பத்தி காமிக்கும். தென் ஓல்டு பேட்ச் யாருக்குன்னா ரியல் டிவைஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும், எதனா புதுசா பண்ணணும்னா இங்க வாங்க. ஓல்டு பேட்ச் அப்போ கொடுத்த ட்ரைனிங் வேற, அப்போ கொடுத்தது இதே தான், இதே ஆட்டிடியூட் தான், எதுவும் புதுசாலாம் மாத்தல நான், பட் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். தென் லேப் பிராக்டிக்கல் வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். வெறும் விர்ச்சுவல் மட்டும் இருக்க கூடாது. என் பழைய பசங்க எல்லாம் விர்ச்சுவல்லே முடிச்சிட்டீங்க, விர்ச்சுவல் சிஸ்கோ பேக்கெட் பேஸ் இருக்கு. இப்போ கொஞ்சம் ரியல் டிவைஸை தொட்டு பார்த்து கன்சோல் கேபிள் போட்டு கன்சோல் எடுத்து அதை ரிமோட் கான்ஃபிகரேஷன்லாம் இங்கே பண்ணி வைஃபை ரவுட்டர்ல உங்க மொபைலை கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் நான். அப்போ ஓல்டு பேட்ச் யார் இருந்தீங்கனாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டுட்டு எப்போ வேணும்னாலும் வரலாம். மேக்ஸிமம் காலையில இருந்து நைட் இன்ஸ்டியூட் ஓபன் தான் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். எனி டவுட்ஸ்? யூடியூப் சேனல்ல சார் வந்து
பிரகாஷ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பிரகாஷ். சார் இப்போ எனக்கு என்னன்னாக்கா இப்போ நம்ம யூனிகாஸ்ட் மல்டிகாஸ்ட் பிராட்காஸ்ட் பண்றோம்ல சார். ஆமா. அதுல வந்து இப்போ நீங்க ஒரு ஐபி வச்சிருக்கீங்க, அதுல வந்து நம்ம பிராட்காஸ்ட் பண்ணாக்கா எல்லாருக்கும் மெசேஜ் போயிடும். ஆமா. ஸோ எனக்கு ஒரு ஒரு 50 ஐபி அதுல வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சு 2 குரூப் மாரி எனக்கு அனுப்பணும்னாக்கா அது எப்படி சார் பண்றது? பண்ணலாம். தட் இஸ் கால்ட் சப்நெட்டிங். அப்கமிங் கிளாஸ்ல படி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் லேப் வரலாம்னு சொன்னீங்க சார். சாட்டர்டே வரலாமா சார்? இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது. கரெக்டா சொல்லுங்க. சண்டே வரலாமா சார்? சாட்டர்டே சண்டே தாராளமா வரலாம். இங்க தான் இருக்கேன். ஓகே, எனக்கு நீங்க ஜாப் போறவங்க எல்லாம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா இருப்பீங்க தெரிஞ்சு. அப்போ சாட்டர்டே சண்டே வரலாம். ஆனா எனக்கு கேட்டுட்டு வாங்க. பிகாஸ் அந்த டைம்ல நீங்க வர சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்னா வந்து வேஸ்ட் ஆகும். பிகாஸ் ஊர்ல இருந்து வருவீங்க ஒரு சில பேர். எனக்கு முன்னாடியே ஒரு 1 வீக் போர்ஷன் போட்டோம். இப்ப வர வேணாம். 1 வீக் போர்ஷன் முடிஞ்சிச்சுன்னா சேர்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள விர்ச்சுவல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ரியல் டிவைஸ் நான் சொல்ல வாங்க. நீங்க முன்னாடி சொல்லிருங்க எப்போ வர போறீங்கன்னு சொன்னீங்கன்னா வரலாம். இங்க ஓரளவுக்கு என்கிட்ட லேப் இருக்கு. பட் ஒரே டைம்ல நிறைய பேர் வந்துட்டீங்கன்னா என்னால பண்ண முடியாது. அதனால ஆஃப்லைன் லேப்லாம் புக் பண்ணிட்டு வர மாதிரி தான் இப்போதைக்கு எங்கிட்ட ரிசோர்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.